ஆப் ஓபன் ஆகுது. லட்சுமிமா மியூட் போட்டுக்கோங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. श्रीमते रामानुजाय नमः। 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 அடியே நமஸ்காரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 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 ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 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 அடியேன். ஸ்ரீமதே ராமானுஜாய
रामानुजाय नमः। श्रीमते 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 रामानुजाय नमः। சொல்லுங்க, கை தூக்கிருக்கீங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. Again. அம்மா श्रीमते ஸ்ரீவித்யாம்மா வீடியோ ஆஃப் रामानुजाय பண்ணிக்கோங்க. नमः। श्रीमते ஸ்ரீவித்யாம்மா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. रामानुजाय नमः। எஸ், அடியேன்மா அடியேன். Again. சொல்லுங்கம்மா. श्रीमते रामानुजाय नमः। 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 Again. श्रीमते रामानुजाय नमः। 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 हरे नमः। ஸ்ரீவித்யா சொல்லல. श्रीमते रामानुजाय नमः। 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 अडियन कांचना अडियन्मा श्रीमते அடியேன்மா. रामानुजाय नमः। அம்மங்கார் எழுந்திருந்தாங்கம்மா, சமைக்கணும். அடியேன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. अडियन् श्रीमते रामानुजाय नमः। அடியேன். அடியன் ஒரு நிமிஷத்துல ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் எல்லாருமே வீடியோஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாருங்க அது. அடியேன்மா பாக்குறேங்க. ரேவதிமா வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. ரேவதிமா மியூட்ல இருந்துக்கோங்க. ஓகேவா? ஆடியோவும் ஆஃப் பண்ணிக்கோங்க, வீடியோவும் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, அடியன் துவங்கலாமா? அடியேன்மா துவங்கலாமா. श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्
ஆச்சார்யன் திருவடிகளே சரணம். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. யத் பிரசாதேன வச்சசாம் பிரசாதாதி குணோதயः சாவிர்பவது வாக்தேவி மயி வாசா பிரசன்னயா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. नमोस्तुते व्यास विशाल बुद्धे पुल्लारविन्दाय तपत्र नेत्रे येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ஸ்ரீமத் பகவத்கீதையில 18வது அத்தியாயம். அதுல முதல் 25 ஸ்லோகங்கள் நேற்றுக்கு பார்த்தோம். பகவத்கீதை இந்த 18வது அத்தியாயத்துல இந்த முதல்ல சொல்லப்பட்ட விஷயங்களே நமக்கு கிரமேண மறுபடியும் வருது. நம்மளே பார்த்திருப்போம். கர்மயோகத்தை தான் பகவான் இங்க சொல்லிட்டு வராம். பெரும்பாலும் சந்நியாசம் அப்படிங்கிறது கர்மயோகியாலேயே அதை செய்ய முடியும். ஒரு கிரகஸ்தனாக இருந்து கொண்டு கூட சந்நியாச துல்லியனாக சந்நியாசிக்கு உண்டான லட்சணங்கள் அவனுக்கு வந்தா போரும் அப்படிங்கிறத பகவான் சொல்ல ஆரம்பிச்சான். பிறகு அந்த பிரகிருத்தியினுடைய 3 குணங்களையே சொல்லிட்டு இருக்கான். அது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னு. ஏன் திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பகவான் சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ரஜோகுணம் தபோகுணம் இதெல்லாம் நீங்கி சத்வகுணம் அப்படிங்கிறது நமக்கு ஸ்வபாவமாக வரணும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த 3 குணங்கள்ல இருக்கிறவர்கள் எப்படி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா, ஒருவேளை நமக்கு ஏதாவது இந்த குணங்கள் இருந்தா கூட நம்ம அதை மாத்தி சத்வகுணத்துக்கு திரும்பணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த 3 குணங்களை பெரும்பாலும் சொல்லிண்டே வரான். அது நேற்றைய தினம் அந்த 3 குணங்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. ஒரு சாத்விகன் என்ன மாதிரி செயல்களை செய்வான், ராட்சசன் எந்த மாதிரி செயல்களை செய்வான், தாமசன் எந்த மாதிரி செயல்களை செய்வான் அப்படிங்கிற பரியந்தம் 25வது ஸ்லோகம் முடிஞ்சது. அடுத்தது இது 3 விதமான கர்த்தா சொல்றார். 26வது கர்த்தான செய்யறவன். எந்த காரியங்களை செய்யறவன், அந்த செய்யறவனுக்கு கர்த்தா அப்படின்னு பெயர். அதுலயும் சாத்விகன் எத்தகைய கர்த்தாவாக இருப்பான், ஒரு ராஜசன் எத்தகைய கர்த்தாவாக இருப்பான், தாமசன் எத்தகைய கர்த்தாவாக இருப்பான் அப்படிங்கிறது தான் 26வது ஸ்லோகத்துல இருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இது ஒரு விதமா ரசமா தானே இருக்கு. நேற்றைய தினமே சில பேர்கள் சொன்னால் இல்லையா, இந்த 3 குணங்களை தெரிஞ்சுக்கிறதும் ஒரு விதமா ரசமா தான் இருக்குன்னு. இன்னும் ஒரு சில ஸ்லோகங்கள் இந்த 3 குணங்களை காட்டிதான் நமக்கு வருது. இல்ல 26வது ஸ்லோகம், முக்த சங்கோனஹம் பாதி த்ரித்யுத்சாஹ சமன்விதஹ சித்தய சித்தயோ நிர்யோனிஹி விகாரஹ கர்த்தா சாத்விக உச்யதே. சாத்விக உச்யதே. சாத்விகமான கர்த்தா எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிற எந்த அகம்பாவமும் இல்லாம இருப்பான். மார்பு தட்டிக்க மாட்டான். எல்லாத்தையும் நான் தான் செய்யணும் அப்படின்னு சில பேர்கள் நினைப்பா. ஏன்னா அப்பதான் பெரும்பாலானவர்கள் நம்மளை பாராட்டுவார்கள் அப்படிங்கிறதுனாலயே ஏதாவது ஒரு காரியம்னா கூட அதை நான் செஞ்சதா இருக்கணும், என் மூலமா போனதா இருக்கணும்னு சில பேர்கள் நினைப்பா. அப்படி இல்லாம யார் செய்தால் என்ன, காரியமானா போரும், அதுக்கு நம்மால் ஆன உதவியை செய்வோமே அப்படின்னு ஒரு சாத்விகமான கர்த்தா என்னைக்குமே நினைப்பான். என்னால ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்பான். இல்ல வேண்டாம்னு அவர்கள் முகம் காட்டுவர்கள் போல இருந்தா அவனே அமைதியா ஒதுங்கின்றுவான். அத்தகையவன் தான் சாத்விகமான கர்த்தா. என்ன பலன் இல்லை, இது நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். பலன் கிடைச்சாலும் சரி கிடைக்காம போனாலும் சரி தன் காரியத்தை உற்சாகமா செஞ்சு முடிச்சுடுவான். தன் காரியத்தை நம்ம என்ன செய்யணுமோ, நமக்கு என்ன கர்த்தவியமோ, இது நமக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியம், நம் கடமை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அதை சந்தோஷமாகவே செய்து முடிச்சிடுவான். அத்தகையவன் கர்த்தா சாத்விக உச்சதே. அவனை சாத்விகன் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்தது ராஜசன் எப்படி பண்ணுவான், ராஜசன் எத்தகைய கர்த்தாவாக இருப்பான் அப்படின்னு 27வது ஸ்லோகம். ராகி கர்ம பல பிரேப்சுஹு லுப்தோ ஹிம்சாத்மகோ சுசிஹி ஹர்ஷசோகான்விதஹ கர்த்தா ராஜசஹ பரிகீர்த்திதஹ. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ராஜசமான கர்த்தா எப்படி இருப்பான் அப்படின்னா பெரும்பாலும் பலன்களையே பற்றுவான், அந்த பலன்களை அனுபவிக்கவும் விருப்பப்படுவான். நமக்கு இத்தகைய பலன்கள் வந்தா அதை நம்ம அனுபவிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும், பேராசை இருக்கும், நிறைய பொறாம இருக்கும். வேற யாராவது ஒருத்தர் நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு போயிட்டா சரி காரியமாச்சே அப்படின்னு நினைக்க மாட்டான், நமக்கு கிரெடிட் வராம போயிடுதே அவன் பண்ணதுனால, அதனால அவன் மேல ஒரு ஜெலசி ஒரு பொறாம அப்படிங்கிறது வந்துடும். இதனால ஒரு தூய்மையின்றி இருக்கும் அவன் பண்ற எல்லா விஷயமுமே. நம்ம பெருசா காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பானே தவிர அது சுத்தமானதா இருக்கா அப்படின்னு நினைக்க மாட்டான். இப்ப உணவுல கூட பார்த்தோம்னா அது நல்லா அப்பீலிங்கா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலர் பவுடர்ஸ் எல்லாம் அதுல போட்டு விட்டுறோம். அது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறது நமக்கே தெரியும், இருந்தாலும் அதை பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக போட்டு விட்டுருவோம். இதுதான் ராஜச குணம். இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தா போரும் அப்படிங்கிறதுனால ஒரு தூய்மையின்றி அவனுடைய காரியங்கள்லாம் இருக்கும். விவாகத்தை கூட எடுத்துக்கலாம். விவாகத்தை கூட ஒரு வைதீக காரியம் அப்படின்னு நினைக்க மாட்டார்கள். விவாகம்ங்கிறது இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கும். விவாகம்ங்கிறது ஒரு வைதீக காரியம். அங்க வேத மந்திரங்கள் ஓதப்படுறது, ஒரு ஸ்திரீ புருஷர்கள் 2 பேரும் ஒண்ணு சேர்றார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில கர்மயோகத்துல இருக்க போறார்கள். அப்படிதான் அந்த காலங்கள்ல வைதீகர்கள் எல்லாம் வாழ்த்துவார்கள். கர்மயோகத்துல இருக்க போறார்கள், அபிவிருத்தி பண்ணி குடும்ப விருத்தி பண்ணி அவர்கள் 2 பேரும் சேர்ந்து பகவானை அனுபவிச்சு சரணாகதி அடைஞ்சு அவர்களுடைய வேல்யூஸ நமக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் விவாகத்தினுடைய ஒரு பத்ததியே. அதெல்லாம் போய் இப்ப என்ன ஆயிடுது, விவாகம்ங்கிறது ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஈவெண்ட்ங்கிற மாதிரி ஆயிடுது. அது என்ன, இந்த தூய்மையின்றி நம்ம பண்றோம். விவாகங்கள்ல அனாவசியமான துராச்சாரங்கள்லாம் வந்து சேர்றது, தேவையில்லாததை பாட்டு போட்டு தேவையில்லாதபடி ஆடின்னு இருக்கோம். கல்யாண பொண்ணே தலைவரி கோலமா நிக்கிறது. இப்படி எல்லாம் இப்ப விவாகம்ங்கிறது ஆயிடுது இல்லையா. இதெல்லாம் ரஜோகுணம் இப்ப தலையெடுத்துட்டதுனால இந்த மாதிரி ஆறுது. வைதீக காரியங்கள் அமுக்கப்படுறது. ரஜோகுணம் இருக்கிறதுனால ஆடம்பரம், நல்லா ஆடம்பரம் காமிச்சுக்கணும். அப்படியே ஒரு ராஜாத்தி மாதிரி அந்த கன்னிகை வரணும், ஒரு ராஜா மாதிரி அந்த பையன் வரணும் அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஆசைங்கிறது இருக்கலாம், ஆனா ஆடம்பரம்ங்கிறது வேற. அதனால நம்ம காமிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரஜோகுணம் இருக்கிறவர்களுக்கு இருக்கும். அதனாலேயே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கர்மாக்கள் ஆகாம அது கர்மயோகமாக ஆகாம அது என்ன ஆயிடும், துராச்சாரங்கள் வந்து சேர்ந்து அவன் பண்ண அந்த வைதீக காரியம் கூட அவனுக்கே உபயோகம் இல்லாம ஆயிடும். வைதிக காரியங்கள்ல எப்ப துராச்சாரங்கள் வந்து சேர்றதோ அப்ப அவன் பண்ணக்கூடிய அந்த கர்மா கூட அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். அத்தகையவன் ராஜச குணம் உடையவன். அவன் ராஜச கர்த்தா அப்படின்னு பெயர். நான் ராஜச கர்த்தா என்ன செய்வான், தான் பண்ற காரியங்கள் நல்ல ஆடம்பரமா, இந்த லோகமே நம் பண்ண காரியத்தை பத்தி தான் ஒரு 4 நாள் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் ராஜச கர்த்தா. அடுத்து தாமச கர்த்தா எப்படி இருப்பான் அப்படிங்கிறது 28வது ஸ்லோகம். அயுக்தஹ பிராகிருதஹ ஸ்தப்தஹ ஷடோ நைஷ்கிருதி கோலசஹாகா பிஷாதி தீர்க்கசூத்ரி ச கர்த்தா தாமச உச்யதே. எதை பண்ணாலும் மதன்னு செய்வான். ஒரு சுறுசுறுப்பு இருக்காது, ஒரு உற்சாகம் இருக்காது, எதையுமே சரியா செய்ய மாட்டான். பிறரை அவமதிச்சே அவனுக்கு பழக்கம். யாராவது இதை செய்யின்னு சொன்னா கூட அந்த செய்யின்னு சொன்னவர்களை தூஷிப்பான். என்ன செய்ய சொல்லிட்டான் பத்தியா அப்படின்னு செய்யின்னு சொன்னவனை தூஷிப்பான். பிடிவாதக்காரனா இருப்பான். பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன், நான் உட்காந்துதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தனம் இருக்கும். இவன் தாமச கர்த்தா. சரி பண்ணானே, பண்ணி முடிச்சுட்டு அது சரியாகத்தான் செஞ்சானோ அப்படின்னு பார்த்தா மதன்னு செஞ்சது எப்படி சரியா முடியும். ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நன்னாக இருந்தாலும் ஆரம்பிக்கிறது சில பேர்கள் யாரோ ஆரம்பிச்சுடுவான்.
ஆரம்பிச்சு வச்சுட்டு இவனை பாதியில தான் கூப்பிடுவா. கூப்பிட்டு சரி ஏதோ இவன்கிட்ட கொடுத்துட்டு போனா சரியா செய்வானோ என்னவோன்னு நினைச்சிட்டு கொடுத்துட்டு போலான்னு நினைச்சுன்னு கொடுத்தா அவன் மதன்னு செஞ்சு ஆரம்பிச்ச அழகான காரியத்தை கூட கெடுத்து விட்டுட்டு போயிடுவான். இது தாமச கர்த்தா அப்படின்னு பெயர். தாமசர்கள் இப்படிதான் இருப்பா. தாமசர்கள் பிடிவாதக்காரர்களாகவும் நம்ம எது செஞ்சாலும் அதுல ஒரு மதப்பு சரியாக செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு அயுக்தகா பிராகிருதகா தப்தகா, அதாவது என்னன்னா யார் எது செய்யின்னு சொன்னாலே பிடிக்காது, தன்னை யாரும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பார்கள். ஏதாவது ஒரு காரியம் இதை செய்யறியான்னு கூட கேட்கவே கூடாது அப்படின்னு நினைப்பார்கள். அத்தகையவர்கள் அதை கேட்டு கூட நம்மளால கொஞ்ச நேரம் சித்த நேரம் அவர்கள் சொல்றதை கூட காதால கிரகிக்க முடியாதவர்களால அதை கேட்கறது கூட ஒரு இரிட்டேஷனா இருக்கும். அத்தகையவர்கள் தாமச கர்த்தாக்கள். 29வது ஸ்லோகம் புத்தி தைரியம் குணம், இந்த மூணுத்தை பத்தி சொல்றார். புத்தேஹே பேதம் திருதேश्चैव குணதः த்ரிவிதம் ஸ்ருணோகோ ப்ரோச்யமானமசேஷேன ப்ருதக்த்வேன தனஞ்சயா. நான் இன்னும் ஒரு 3 விஷயம் சொல்றேன் கேளு. புத்தி தைரியம் குணம், இது மூணுமே, இந்த மூணுத்தை பத்தி இதுக்கான டிஃபரன்சஸ், இதுக்கான பேதங்கள் என்னங்கறத கேளு. த்ரிவிதம் ஸ்ருணு, இந்த மூணு விதமா இருக்கான். இந்த புத்தி சாத்விகனுடைய புத்தி, ராஜசனுடைய புத்தி, தாமசனுடைய புத்தி. தைரியம் திருத்தீன தைரியம் கூட சாத்விகனுடைய தைரியம், ராஜசனுடைய தைரியம், தாமசனுடைய தைரியம். குணங்கள் இது மூணுமே சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 29வது ஸ்லோகத்துல இதை சொல்லி 30வது ஸ்லோகத்துல இருந்து இதை சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரவருத்திம் ச நிவృத்திம் ச கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷம் ச யா வேத்தி புத்திஹி சா பார்த்த சாத்விகி. பார்த்தா ஒரு சாத்விகி எப்படி இருப்பான், அவனுடைய புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அவன் பிரவருத்தி மார்க்கம் எது நிவೃತ್ತಿ மார்க்கம் எது இதெல்லாம் தெரிஞ்சு நடந்துப்பான். பிரவருத்தி நிவೃತ್ತಿ அப்படிங்கிற இந்த 2 பரிபாஷை. பிரவருத்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஒரு சாமான்யமா நம்மளை பந்தப்படுத்தும். நம்ம லௌகீக காரியங்கள்ல ஈடுபடுறதுதான் பிரவருத்தி மார்க்கம், அது நம்மளை பந்தப்படுத்தும். நிவೃತ್ತಿ மார்க்கம் அப்படிங்கிறது மோட்ச மார்க்கம், அது நம்மளுடைய பந்தத்திலேருந்து விலகி இருக்கிறதுக்கு சாதனமாக இருக்கும். அத்தகைய பிரவருத்தி மார்க்கம் எது, நிவೃತ್ತಿ மார்க்கம் எது, காரியம் எது, பயாபயம், எது எதுக்கு பயப்படணும் எது எதுக்கு பயப்பட வேண்டாம், இதெல்லாம் அவர்களுக்கு நல்லா தெரியும். வேணும்னே ராத்திரி 2 மணிக்கு தான் வெளியில போவேன், எனக்கு என்ன ஆறுது பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம் இதெல்லாம் அவர்கள்ட்ட இருக்காது. 2 மணிக்கு போக வேண்டாமே, அனாவசிய பிரச்சனைகளை ஏன் விலைக்கு வாங்குவானே, அதனால 2 மணிக்கு போக வேண்டாம், என்ன பார்த்தா எல்லாரும் பயந்தாங்கோலின்னு சொல்ல போறாளா, சொல்லிட்டு போட்டமே அப்படின்னு இருப்பான். பயாபயம் தெரிஞ்சவன். கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷம் சயா வேத்தி. பந்தம் எது மோக்ஷம் எது இதெல்லாம் தெரிஞ்சு புத்தி கூர்மையோட கூட எது அவலம்பிக்க வேண்டியது அவலம்பிக்க வேண்டாதது இதெல்லாம் தெளிஞ்ச ஒரு புத்தி. தெளிஞ்ச புத்தியோட கூட எல்லாம் தாற்காலிகம், நம்ம அடைய வேண்டியது பகவான் அப்படிங்கறத தெரிஞ்சு புத்தி கூர்மையோட செயல்படுறவர்கள் சாத்விகர்கள். அதனால அவர்களுடைய புத்தி சாத்விக புத்தி. சாத்விக புத்தினா இப்படிதான் இருக்கும். ராஜச புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகம். யயா தர்மம் அதர்மம் ச காரியம் ச காரியமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஹி சா பார்த்த ராஜசி. ராஜசர்களுடைய புத்தி பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களுடைய புத்தி, இத்தகைய புத்தி இருந்தாலே அவர்களை ராஜசர்கள்னு சொல்லிட வேண்டியதுதான். தர்மங்கள் காரியங்கள் இது எதுலயுமே யதாவத்தாக, அதாவது ஒரு யதாவத்துனா பக்குவம், அயதாவதான ஒரு யதாவத்துனா பக்குவம், அயதாவதான ஒரு பக்குவமே இல்லாம எதை செய்யறோம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பக்குவம் இல்லாம பண்ணிடுவோம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம், என்ன ஆறுது பாத்துடலாமே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கைங்கிறது இருக்கலாம். ஆனா ஒரு அசட்டுத்தனமான ஒரு தன்னம்பிக்கை, நம்ம கையில நம்ம கண்ட்ரோல்ல சிலதெல்லாம் இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டார்கள். எல்லாமே எனக்கு அதீனம் தான் அப்படின்னு நினைச்சுண்டு என்ன மீறி என்ன நடந்துட போறது அப்படிங்கிற ஒரு புத்தியோட இருக்கக்கூடியவர்கள் ராஜசர்கள். யதா தர்மம் அதர்மம் ச காரியம் ச அகாரியமேவ ச. காரியங்கள் தர்மாதர்மங்கள் எல்லாமே
என்ன மீறி என்ன நடந்துட போறது அப்படிங்கிற ஒரு புத்தியோட இருக்கிறவர்கள் ராஜசர்கள். 32வது ஸ்லோகம் தாமசர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு, அதர்மம் தர்மமிதியா மன்யதே தமசாவிருதாக சர்வார்த்தான் விபரீதாம்ச்ச புத்திஹி சா பார்த்த தாமசி. தாமசர்கள் எப்படி இருப்பார்கள்? அதர்மத்தையே தர்மம் என்றும், இல்ல அதர்மத்தை எதெல்லாம் அதர்மமோ அதுதான் தர்மம் அப்படின்னு நினைப்பார்கள். எதெல்லாம் அகாரியமோ அதுதான் காரியம்னு நினைப்பார்கள். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா இதெல்லாம் தான் செய்யலாம் அப்படின்னு நினைப்பார்கள். இது எது சரி எது தப்பு அப்படிங்கிறது புரியாது. தப்பையே சரின்னு நினைப்பார்கள். இதுதான் தான் சரின்னு ஒருத்தர் சொன்னா கூட அதை கேட்க விருப்பப்பட மாட்டார்கள். நான் சொல்றதே போரும், நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு நினைச்சுண்டு, அதாவது தப்பையே சரின்னு நினைச்சுட்டு செய்வார்கள். அதர்மத்தையே தர்மம் என்று நினைச்சு செய்வார்கள். அதுதான் தாமசர்கள். அதர்மம் தர்மமிதி யாமன்யதே தமசாவிருதா. அதர்மமே தர்மம் அப்படின்னு நினைச்சுட்டு செய்யக்கூடியது தாமச. அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவையில்லாத காரியமா இருக்கும். எது தேவையில்லையோ அதை உட்காந்து செஞ்சுட்டு இருப்பார்கள். அடுத்த நிமிஷம் உனக்கு ரயிலுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் 1 ஹவர்ல ரயில பிடிக்கணும் கிளம்பணும்னா அப்பதான் மெதுவா உட்காந்து சரி நான் எதையாவது இப்ப பண்ணிட்டு உட்காந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா 1 ஹவர் கழிச்சு கிளம்புறேன்பா. 1 ஹவர்ல ட்ரெயினுடா அப்படின்னா 1 ஹவர் கழிச்சுதான் கிளம்பு வேணுமா. அந்த மாதிரி அவர்களுடைய புத்திங்கிறது இப்படி இருக்கும். எது தேவையில்லையோ அதை செஞ்சுட்டு உட்காருவார்கள். அது தாமசர்களுடைய புத்தி. 32 ஆச்சா. அடுத்தது இப்ப 33ல இருந்து தைரியத்தை பத்தி சொல்றான். தைரியத்துல சாத்விகனுடைய தைரியம், ராஜசனுடைய தைரியம், தாமசனுடைய தைரியம். 33 திருத்யா யயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாக யோகே நாவ்யபிசாரிண்யா திருதிஹி சா பார்த்த சாத்விகி. ஒன்னொன்னுத்துக்கும் பார்த்தான்னு கூப்பிட்டு சொல்றான் கிருஷ்ணன். தைரியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாரு. ஒரு சாத்விகனுடைய தைரியம், நம்முடைய மனசு, பிராணன், இந்திரியம், இந்த 3 தானே முக்கியம். மன பிராணேந்திரிய கிரியாக, மனசு பிராணன் இந்திரியம் இந்த 3மே அடக்க தெரிஞ்சவன். சுத்தமான யோகத்தினால, அந்த யோக சக்தியினாலேயே யோகே நாவ்யபிசாரிண்யா திருதிஹி சா பார்த்த சாத்விகி, அந்த யோகாபியாசத்தினாலேயே அந்த பரமயோகியானவன் அவனுக்கு அத்தகைய தைரியம் அந்த அபியாசத்தினாலேயே இருக்கும். அவன் எதுக்கும் கவலைப்பட மாட்டான். அவன் பயப்படுறது பகவானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். சாமானிய விஷயங்களுக்கெல்லாம் இவா இது செஞ்சுடுவாளோ அது செஞ்சுடுவாளோ அப்படிலாம் பயப்பட மாட்டான். செஞ்சா செய்யட்டுமே, என்னைக்கு இருந்தாலும் போக வேண்டிய தேகம் தானே, பண்ணா பண்ணட்டுமே, எனக்கு வேண்டியது பகவத் சிந்தனை அவ்வளவுதான் அப்படின்னு அத்தகைய தைரியத்தோட கூட ஒரு சாத்விகனாலதான் இருக்க முடியும். சாத்விகன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். நீ ராமநாமா சொல்லாதடா, யாராவது உன்னை வெட்டிடுவான்னு சொன்னா கூட வெட்டினா வெட்டட்டுமே, இங்க இருந்தா இந்த சரீரம் இங்க இருந்து சொல்ல போறது, இந்த சரீரத்துல இந்த ஜீவன் இருந்து சொல்ல போறது, இல்ல போயாச்சுன்னா ராமனிடத்திலேயே போய் சொல்ல போறது, அவ்வளவுதானே அப்படின்னு நினைப்பார்கள் சாத்விகர்கள். அத்தகைய தைரியத்தோட கூட இருப்பார்கள். ஏன்னா அந்த யோக சக்தியினால, அந்த கர்ம யோகத்தினாலேயே அவர்களுக்கு அத்தகைய தைரியம் வந்துடும். யோகே நாவ்யபிசாரிண்யா திருதிஹி சா பார்த்த சாத்விகி. சாத்விகியினுடைய தைரியம் ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா அவனுக்கு வேண்டியது பகவத் சிந்தனை. அவன் அதுக்காக தைரியமா இருப்பான், எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அடுத்தது 34வது ஸ்லோகம் ராஜசனுடைய தைரியத்தை பத்தி சொல்றார். யயாது தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுனாக பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஹி சா பார்த்த ராஜசி. இந்த ஸ்லோகத்துல 2 தடவை கூப்பிட்டிருக்கான் பகவான். அர்ஜுனா அப்படின்னு தாரயதேர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்டான் முதல் வரியில. 2வது வரியில மறுபடியும் பார்த்தா ராஜசி அப்படின்னு கூப்பிட்டு சொல்றான். இந்த ராஜச குணம் முதல்ல சொல்லப்பட்ட இந்த சாத்விகனுடைய தைரியம் ஞான ஸ்ரத்தைய கொடுக்கும். இந்த ராஜசனுடைய தைரியம் தர்ம ஸ்ரத்தைய கொடுக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, என்ன ஒரு காரியம் இதை ஆரம்பிச்சுட்டா தைரியமா அதை முடிக்கிற வரைக்கும் நிப்பான் ஒரு ராஜசன். அவன் அந்த தைரியம் இருக்கிறதுனாலதான் அந்த காரியத்துக்குள்ளேயே இறங்குறான் ஒரு ராஜசன். சாத்விகன் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்வான். இது நம்மளால முடியுமா முடியாதான்னு காரியங்களை விசாரணை பண்ணி யோசிச்சு முடிவெடுப்பான் சாத்விகன். ஆனால் ராஜசனோ என்னால முடியாதுன்னு ஒண்ணு இருக்கான்னு இறங்கு துணிஞ்சடிச்சு இறங்க பார்த்துப்போம் அப்படின்னு இறங்கிடுவான்.
இது கடல் தான், நீச்சல் அதை அடிக்க முடியலன்னா நான் பாக்குறேன் பார்க்கலாமே அப்படின்னு, எதிர் நீச்சல் போட முடியறதா இல்லையா பார்க்கலாமே அப்படின்னு தைரியமா விழுந்தடிச்சு இறங்கிடுவான். இப்படி விழுந்தடிச்சு இறங்கின உடனே தர்ம விருத்தமான சில காரியங்களை கூட அங்க ஏற்பட்டுடும். ஏன்னா அவனால முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவனால தாங்கிக்க முடியாது ஒரு ராஜசனால. இது உன்னால முடியாது, இல்ல இது நீ செய்ய வேண்டாம், இது நீ செய்யத்தக்கது இல்லை அப்படின்னு யாராவது ஏதாவது சொல்லிட்டா வேணும்னே அதைத்தான் போய் செய்வேன்பா ஒரு ராஜசன். ஏன்னா அவனுக்கு முடியாதுங்கிற வார்த்தையை கேட்கவே அவனுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால என்னால முடியும், என்னால முடியாட்டா யாரால முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தர்ம காரியங்கள்ல சரி. ஏன்னா அதுல லோகத்துக்கும் பிரயோஜனம் இருக்கு, அவனுக்கும் பிரயோஜனம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனா சில அதர்ம காரியத்துல கூட நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு இறங்கிடுவான். அதனாலதான் அவனுக்கு அது விபரீதமா போய் முடியும். ராஜசனுக்கு அத்தகைய தைரியம் முடியுங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறது வாஸ்தவம் தான். ஆனா அதுல தர்மாதர்ம விருத்தம் தெரியாம போய் சேர்ந்துடுவான். யயாது தர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதேர்ஜுனா. எது தர்மம் எது அதர்மம்னு கூட யோசிக்க மாட்டான். யோசிக்காம படக்குன்னு போய் இறங்கிடுவான். அதுதான் ராஜசனுடைய தைரியம். அவனிடத்துல சுபாவமாகவே இந்த தைரியம்ங்கிறது இருக்கிறதுனால அவன் உடனே எந்த காரியம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, ஏன்னா அது தர்மமா அதர்மமாங்கிற விசாரணை யோசிக்கிறது அடுத்த பட்சம், சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இது செய்யலாமான்னு செஞ்சாச்சுன்னு விடுவான். அந்த அளவுக்கு ஒரு உத்வேகமா இருப்பான் ராஜசன். அடுத்தது தாமசன். தாமசனுடைய தைரியம் எதுன்னா, யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விஷாதம் மதமேவ ந விமுஞ்சதி துர்மேதா பார்த்த தாமசி. பார்த்தா தாமசி எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுக்கு எது தைரியம் தெரியுமா? தாமசனுடைய தைரியம் தூக்கத்துல ரொம்ப தைரியமா இருப்பான். எப்ப பார்த்தாலும் தூங்கிண்டே இருக்கணும், அதுல ஒரு தைரியம். அவ்வளவு தைரியம் அவன் தூக்கத்துல. அவன் தூக்கத்தை மட்டும் யாராலையும் கலைக்கவே முடியாது. என்னதான் தட்டி எழுப்பினாலும் எழுந்து, கும்பகர்ணனே தான், என்னதான் தட்டி எழுப்பினாலும் எழுந்துக்கவே முடியாது, எழுப்பவே முடியாது. அவனுக்கு அவ்வளவு தைரியம் அவனுடைய தூக்கத்துல இருக்கும். என்ன முடிஞ்சா எழுப்பி பாரு பார்க்கலாம் அப்படின்னு தைரியமா போய் தூங்கிடுவான். அவனை எழுப்ப முடியாதுங்கிறது அவனுக்கே தெரியும். அதனால அந்த தூக்கத்துல ஸ்வப்னத்தை கண்டுட்டு இருப்பான். தூக்கத்திலேயே கனவு. யயா ஸ்வப்னம் பயம் சோகம். அந்த தூக்கத்திலேயேதான் பயம் சோகம் எல்லாம் அந்த தூக்கத்துலதான். அவனுடைய வாழ்க்கை நடக்கிறதே கனவுலதான், தூக்கத்துலதான். அத்தகையவன் தாமசன். அவனுக்கு அவ்வளவு தைரியம், அவனுடைய தைரியம் தூக்கத்துல. என்ன யாராலையும் எழுப்ப முடியாது அப்படிங்கிற கலக்கத்துல அவனுக்கு அவ்வளவு தைரியம். நபிமுஞ்சதி துர்மேதா திருதிஹீசா பார்த்த தாமசி. அடுத்தது சுகம். சுகத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். 3 விதமான சுகம் அதை பத்தி சொல்றார். சுகம் த்விதானீம் த்ரிவிதம் ஸ்ருணுமே பரதர்ஷபாகா அப்யாசாத் ரமதே யத்ர துக்கானாம் ச நிகச்சதி. சுகம் த்ரிவிதம். 3 விதமான சுகம். ஸ்ருணுமே பரதர்ஷபா. பரதர்ஷபா நான் சொல்றேன் கேட்டுக்கோ. 3 விதமான சுகங்கள் இருக்கு. அதுவும் என்ன? சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. 3 விதமான சுகம்னா விதம் இல்ல, அது மறுபடியும் குணங்கள் தான். சாத்விக சுகம் என்ன, ராஜச சுகம் என்ன, தாமச சுகம் என்ன அப்படிங்கிறது 37வது ஸ்லோகம். யத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமௌகோ தத்சுகம் சாத்விகம் புரோக்தமௌகோ ஆத்ம புத்தி பிரசாதஜம். சாத்விகனுடைய சுகம் எதுன்னா ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், ஆனா முடிவு ரொம்ப சுகமா இருக்கும். அதுதான் சாத்விக சுகம். பிராத்த கால ஸ்நானம். ஒரு மார்கழி மாசம் காலமே எழுந்துக்கணும், குளிர குடைந்து நீராடின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா இல்லையா, நமக்கு சாதிச்சிருக்கா. அது குளிர குடைந்து நீராடுறவாளுக்கு அதனுடைய சந்தோஷம் தெரியும். மார்கழி மாசம் இதெல்லாம் எப்படி யாரால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இது புரியாது. காலமே மார்கழி மாசம் எழுந்து அந்த அனுஷ்டானம் பண்றவர்களுக்கு, அதுவும் காவேரியில போய் அனுஷ்டானம் பண்ணினவர்களுக்கு அதனுடைய சுகம் தெரியும். ஆரம்பம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதனுடைய முடிவு ரொம்ப நமக்கு சுகமா இருக்கும். எந்த தர்மத்தை எடுத்தாலும்
தர்மத்தை அவர்கள் செய்தாலும் சரி, ஆரம்பத்துல கொஞ்சம் என்னடா இவ்வளவு செலவாறுதே, ஒரு அன்னதானம்னு எடுத்தா கூட இவ்வளவு வஸ்திரதானம்னு எடுத்தாலும் இவ்வளவு செலவாறுதே, கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதனுடைய முடிவு சுகமா இருக்கும். அது சாத்விக சுகம். சாத்விகர்கள் கஷ்டம்னு நினைக்க மாட்டார்கள். கஷ்டமான விஷயம்தான், இருந்தாலும் பரவாயில்லைன்னு விழுந்தடிச்சு ஆரம்பிப்பார்கள். ஏன்னா தர்மம் இல்லையா, தர்ம காரியம் இல்லையா, இல்ல அனுஷ்டானம் இல்லையா. அதனால அனுஷ்டானம் கஷ்டமாச்சே, காலங்கர்த்தால 4 மணிக்கு எழுந்து எப்படி செய்ய முடியும் நினைக்க மாட்டார்கள். செஞ்சுதான் பாப்போமேன்னு எழுந்து செய்வார்கள். செஞ்சு முடிச்ச பிறகு அதனுடைய பலன் அனுபவிக்கிறச்சு சந்தோஷமா இருக்கும். ஆரம்பம் கஷ்டமா இருக்கும், கடின உழைப்பு ஆரம்பத்துல, அதுக்கு பின்னாடி பலன் அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது சாத்விகர்களுடைய சுகம். ராஜசர்களுடைய சுகம் அடுத்தது. இதுக்கு அப்படியே குவைட் ஆப்போசிட், அவ்வளவுதான். விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் கோ பரிணாமே விஷ நிவக தத்சுகம் ராஜசம் ஸ்மிருதம் கோ. ஆரம்பம் சந்தோஷமா இருக்கும், முடிவு கஷ்டமா இருக்கும். ஆரம்பத்துல ரொம்ப சுகஜீவியாக ஆரம்பிச்சுடுவார்கள், எல்லாத்தையும் சந்தோஷமா இருக்கும் அவர்களுடைய விஷயங்கள் ஆரம்பம் பார்த்தோம்னா. ஆனா முடிவு விஷமா போயிடும். நல்லா தயிர் வடை நன்னா இருக்கே அப்படின்னு இன்னும் ஒரு 10 சாப்பிட்டுடுவோம்னு சாப்பிட்டுடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் யாரை கவுந்தடிச்சு படுத்துக்கிறது, யாரு முதுகு வலியில அவஸ்தப்படுறது. அதனால சாப்பிடுறச்சே நன்னா இருக்கும், சந்தோஷமா சாப்பிட்டுடுவார்கள். ஆரம்பம் முதல்ல சுகங்களை எல்லாம் அனுபவிச்சிருவார்கள். என்ஜாய் பண்ணிடணும் சார் லைஃப், அவ்வளவுதான் அப்படின்னு என்ஜாய் பண்ணிடுவா. மொத்தமா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 50 வயசு ஆயாச்சுன்னா இனி நம்ம சாதாரண சாப்பாடு கூட சாப்பிட முடியாதுங்கிற லெவலுக்கு அது கொண்டு போய் விட்டுடும். ஆரம்பம் சௌக்கியம், முடிவு விஷம். அதுதான். ஏன்னா சாத்விகர்கள் ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கடினமா தான் இருக்கும். ஏன்னா சாத்விகர்களுடைய ஆகாரம் எத்தகையதுன்னு நம்ம 17வது அத்தியாயத்துல பார்த்துட்டோம். அத்தகைய ஆகாரங்கள் சாப்பிட முடியுமான்னு கஷ்டமா தான் இருக்கும். பெரும்பாலும் ரசத்தையே விரும்புவார்கள், கஞ்சி சாப்பிட்றதையே விரும்புவார்கள், பழம் காய்கறிகள் இதையே விரும்புவார்கள் அப்படின்னு சாத்விகர்களை பத்தி சொல்லப்பட்டது இல்லையா. அது கஷ்டமா தான் இருக்கும் அதை சாப்பிட. என்னடா கொஞ்சம் கூட ருச்சி இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு தோணும். ஆனா அவர்களுக்கு நம்ம படுத்த படுக்கி ஆனே அப்படின்னு அவர்கள் என்னைக்கும் போக மாட்டார்கள். இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் சுகஜீவியாக இருப்பார்கள். அது சாத்விகர்கள். ராஜசர்கள் முதல்ல அந்த 25, 30, 40 வயசு வரைக்கும் நல்லா அனுபவிச்சு தீத்துடுவார்கள் வாழ்க்கைய. அனுபவிச்சு தீத்த பிறகு அந்த 50 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறச்சேதான் அந்த 50ல இருந்து 70 கடக்கிறது அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும், சிரமமா போயிடும். சாமானிய உணவுகள் கூட அருந்த முடியாம போயிடும். அந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டணும் ராஜசம். ராஜசம்ங்கிறது ஆரம்பத்துல சௌக்கியம், முடிவுங்கிறது விஷமா இருக்கும். அதனாலதான் விஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை உபயோகிச்சிருக்கான் கண்ணன். பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். ஆரம்பத்துல நன்னா இருக்கேன்னு அனுபவிச்சுட்டு அப்புறம் முடிவு அதுக்கு விஷமா இருக்கும்னு கூட தெரியாம, அப்புறம் அந்த விஷம் வந்து சேர்றச்சே அடடா இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு அப்புறம் அழுது பிரயோஜனம் இல்லை இல்லையா. அது அடுத்தது தாமசன் 39வது ஸ்லோகம். யதக்ரே சானுபந்தேச்ச சுகம் மோகனமாத்மனஹ நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத் தாமசம் உதாகிருதம். தாமசனுக்கு என்ன சுகம் அப்படின்னா, இது ஆரம்பத்துல இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. சாத்விகாலுக்கு எது சுகம், ராஜசாலுக்கு எது சுகம்னு சொல்லிட்டோம். சாத்விகாலுக்கு ஆரம்பம் கஷ்டம், முடிவு சுகம். ராஜசாலுக்கு ஆரம்பம் சுகம், முடிவு துக்கம் அப்படின்னு பார்த்தோம். தாமசாலுக்கு ஆரம்பம் சுகம், முடிவு துக்கம், இல்ல ஆரம்பம் துக்கம், முடிவு சுகம், இது எதுவுமே தெரியாத ஒரு சுகம். அது தாமசாலுடைய சுகம். எது ஆரம்பம் எது முடிவு எதுவுமே தெரியாது. அப்படி அது என்ன அப்படி ஒண்ணு இருக்கான்னா நித்ரை தான். ஏன்னா அவர்கள் எப்பவும் தூங்கிட்டே இருக்கிறதுனால அவர்களுக்கு ஆரம்பம் என்ன இருக்கு, முடிவு என்ன இருக்கு எதுவுமே தெரியாம நித்ராலஸ்ய பிரமாதோத்யம். எப்பவும் நித்ரையிலே இருக்கிறவர்களுக்கு தூங்கறதே சுகம். அவர்களுக்கு சுகமே தூங்கறதுதான். என்ன பண்ணிட்டு இருக்க, நன்னா தூங்கி எழுந்த, நிம்மதியா இருந்தது. சரி சாட்டாச்சு, அடுத்த என்ன பண்ண போற, நிம்மதியா போய் தூங்க போறேன். இவ்வளவுதான் தாமசர்கள். அதனாலதான் எதக்ரே சானு பந்தேச்ச, அவர்களுக்கு இந்த பந்தம் பாத்தியத்தை இதெல்லாம் ஒன்னும் தெரியாது. உலகத்துல என்ன நடக்கிறது, நாட்டு நடப்பு, அடுத்தவன் சாகராண்டா, அடுத்தவன் சந்தோஷமா இருக்காண்டா, ஒன்னும் தெரியாது. அவர்களுக்கு வேண்டியதுதான் நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசம் உதாகிருதம். தூங்கி
தூங்கிட்டு இருந்தா போறோம். தூக்கமே சுகம் அவர்களுக்கு, அவ்வளவுதான். ஏன்னா வேற எதுவுமே வேண்டாம் அவர்களுக்கு. ஆரம்பம் முடிவு எதுவும் வேண்டாம். ஆரம்பத்துல இது சுகம், முடிவு இது துக்கம். ஆரம்பத்துல துக்கம், முடிவு சுகம். தூக்கமே சுகம், முடிஞ்சு போச்சு. நித்ராலஸ்ய பிரமாதோத்யம். அடுத்து 40வது ஸ்லோகம். ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ சத்வம் பிரகிருதி ஜைர் முக்தௌ கோ கோ யதேபிஹி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹி. இந்த திரிபுவனத்தை எங்க வேணாலும் எடுத்துக்கோ அர்ஜுனா. இந்த திரிபுவனத்துல எந்த லோகத்தை வேணாலும் எடுத்துக்கோ, இந்த 3 குணங்கள் இல்லாம இல்லவே இல்லை. ந ததஸ்தி பிருத்திவ்யாம் வா. பிருத்திவ்யாம் வா, இங்க எங்க வேணாலும் நீ போய் பாரு, இந்த 3 குணங்கள் இல்லாம இல்ல. பிருத்திவியில மட்டுமான்னு நினைக்காத. திவி தேவேஷு வா புனஹ, தேவர்களுக்கும் உண்டு. தேவேஷு வா புனஹ, இந்த பூமியில இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த 3 குணங்கள் நினைக்காத. தேவர்கள் பரியந்தம், தேவதைகள்ல கூட சாத்விக தேவதை, ராஜச தேவதை, தாமச தேவதை அப்படின்னு 3 வகைப்படுறது. அது இங்கேயுமே இப்ப நம்ம வழிபாடுல கூட அந்த 3 வகை. ஏன்னா ஒவ்வொரு ரீஜனா போய் பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா என்னென்ன ஒரு சாத்விகமா நம்ம ஏதோ மங்களாகாரத்தை எடுத்து நம்ம சேவிச்சு ஒரு பிரசாதம் வாங்கி சாப்பிடுறது ஒரு சாத்விக ஆராதனை. அதனால அப்படியே பலி கொடுக்க வேண்டியது, பலி கொடுத்து அப்படி ஆராதிக்கிறது ஒரு ராட்சச ஆராதனை. அப்புறம் சில ரீஜன்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால் போன்ற ஒரு சில ரீஜன்ல போய் பார்த்தோம்னா அங்கெல்லாம் பலி கொடுக்கறதுங்கிறது வேற. அங்க மதுபானத்தையும் படைக்கிறார்கள் அங்க தெய்வத்துக்கு. எந்தெந்த தேவதைகளை வழிபடுறார்களோ அது தாமச ஆராதனை. இப்படி ஒவ்வொரு ஆராதனையிலையும் வித்தியாசம் இருக்கு. அது போல தேவர்கள்லயும் வித்தியாசம் இருக்கு. தேவர்கள்லயும் சாத்விகமான தேவதை, ராஜசமான தேவதை, தாமசமான தேவதை அப்படின்னு 3 தேவதைகள் இருக்கார்கள். இதுல இருந்து இந்த 3 குணங்கள்ல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுங்கிறார். சத்வம் பிரகிருதி ஜைர் முக்தம் கோ கோ யதேபிஹி ஸ்யாத் த்ரிபிர்குணைஹி. இந்த 3 குணங்கள்ல இருந்து விடுபட்டவா அப்படின்னு இப்ப யாருமே கிடையாது. ஏன் இந்த 3 குணங்களை திரும்ப திரும்ப பகவான் சொன்னானா, இதோட முடியறது இந்த 3 குணங்கள் விஷயமான ஸ்லோகங்கள். இந்த 3 குணங்களை திரும்ப திரும்ப சொன்னதுக்கான காரணமே, நம்ம இந்த 3 குணங்கள்ல ஏதாவது ஒரு குணத்துலதான் நம்ம இருப்போம். அதுல இருந்து நம்ம மீண்டும் சாத்விக குணத்துல வந்துடணும். சாத்விகாலாகவே இருக்கிறவா சந்தோஷம். பெரும்பாலும் எல்லாருமே ராஜசால் தான். ஏன்னா அப்படிதான் இருக்கு லோகமும். சில பேர்கள் தாமசா. அப்படி இருக்கிறச்சு இந்த ராஜச தாமசா கொஞ்சமாவது நம்ம சாத்விக குணத்துல போய் சேரணும் அப்படின்னு நினைக்கணுங்கிறதுக்காக தான் இத்தகைய 3 குணங்களை பகவான் சொல்லி சொல்லி, இந்த 3 குணங்கள் எத்தகைய ஆகாரங்கள் சாப்பிடுவான், எப்படி நடந்துப்பான், அவனுடைய செயல்கள் எப்படி இருக்கும், அவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய குணம் எப்படி இருக்கும், அவனுடைய தைரியம் எப்படி இருக்கும், அவனுடைய புத்தி எப்படி இருக்கும்னு 3 பேரையும் நமக்கு பிரிச்சு காண்பிச்சதனுடைய அழகே இது. ஒரு சாராம்சமே இதுதான். நம்ம இந்த 3 பேர்களை தெரிஞ்சுண்டு இதுல இருந்து நம்மளை எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தகைய ஸ்லோகங்கள் வந்தது. அடுத்து 41வது ஸ்லோகம். இனி வர்ண தர்மங்களை பத்தி சொல்றார். வர்ண தர்மங்கள்னா இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஆக்கிட வேணாம். கீதையில என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே அடியன் சொல்றேன். இதுல அடியனுடைய சொந்த கருத்தெல்லாம் எதுவுமே இல்லை. பகவான் என்ன ஸ்லோகத்துல வர்ண தர்மங்கள் பத்தி சொல்லியிருக்கானோ அதை அப்படியே சொல்றேன். ஏன்னா வர்ணாசிரமம்ங்கிறதே இப்போ ஒரு கெட்ட வார்த்தைங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டார்கள். அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறதே எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறத பார்க்கணும் வர்ண தர்மங்கள் சொல்றச்சே. ஏன்னா அப்ப துவாபர யுகம், அப்ப வர்ண தர்மங்கள் அப்ப இன்னும் கடைபிடிக்கப்பட்டதுனால இத்தகைய ஸ்லோகங்கள் வந்திருக்கு. அதுக்காக இதை வச்சுண்டு இப்ப உடனே இது ஒரு பெரிய டாபிக்கா டிபேட் ஆக்கிட வேண்டாம். இதுல கீதையில என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே அனுபவிப்போம். 41வது ஸ்லோகம். பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாம் ச பரந்தபாகா கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. இது ஒண்ணு போராதா? ஸ்வபாவம் அப்படின்னுட்டார். ஸ்வபாவத்தினால் வந்தது அப்படின்னு சொன்னாரே தவிர இங்க ஜாதி சொன்னார் அப்படின்னு நீங்க ஆறுதான் எங்கேயாவது இங்க ஜாத்தின்னு சொல்லப்பட்டிருக்கும்? ஸ்வபாவத்தினால இத்தகைய வர்ண குணங்கள் நமக்கு வருது. பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சதுர்த்தன் அப்படிங்கிற இந்த 4 வர்ணங்களுமே கர்மாணி அவர்கள் செய்யக்கூடிய கர்மங்கள், காரியங்கள் பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைர் குணைஹி. ஸ்வபாவத்தினால் வரக்கூடிய குணங்கள், ஸ்வபாவத்தினால அப்படின்னு கிளியரா இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்லிட்டான். இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டாதான் மீதி இருக்கிற ஸ்லோகங்களை அனுபவிக்க முடியும்.
ஏன்னா ஒவ்வொருத்தரை பத்தியும் தனித்தனியா சொல்லியிருக்கான் கிருஷ்ணன். அதுக்கான முதல் அடி இந்த ஸ்லோகம். இந்த 4 வர்ணங்கள் பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், சதுர்த்தன், இந்த 4 வர்ணங்கள்லயே நமக்கு இது ஏதோ சமஸ்கிருதத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, இதனாலதான் சமஸ்கிருதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவர்களுக்கெல்லாம் இது தமிழிலேயே இத்தகைய வார்த்தைகள் இருக்கு. இது நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். வேதியன், வேந்தன், வணிகன், வேளாளன், இது தமிழ் தானே, இது சமஸ்கிருதம் இல்ல இல்லையா? வேதியன் அப்படின்னா பிராமணன், வேந்தன் அப்படின்னா க்ஷத்ரியன், வணிகன் அப்படின்னா வைஷ்யன், வேளாளன் அப்படின்னா சதுர்த்தன். அவ்வளவுதான். இது தமிழையே இதுக்கு இத்தகைய வார்த்தைகள் இருக்கு. இது இதுக்காக என்னமோ வர்ண தர்மங்கள் சொல்லிட்டா அப்படின்னு சமஸ்கிருதத்தையே ஒதுக்கிடணும் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் இல்ல. அது ஒரு பெரிய டாபிக் அது. அதனால அதுக்குள்ள நம்ம போயிட வேண்டாம். ஏன்னா நம்ம இங்க இருக்கிறவர்கள் போமாட்டீர்கள்னு நான் நம்புறேன். நம்ம அதுக்குள்ள போயிடாம நம்ம இங்க கீதையில என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் அனுபவிக்கலாம். இந்த ஸ்லோகம் அதுக்கு அடி. கர்மாணி அப்படின்னு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஸ்வபாவ, அவர்களுடைய ஸ்வபாவத்தை கொண்டு இத்தகைய குணங்கள் வரும். 2வது ஸ்லோகம் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய குணங்கள் இங்க சொல்லப்படுறது. ஷமோ தமஸ்தபஸ் சௌச்சம் க்ஷாந்தி ஞானம் விஜ்ஞான மாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ஒரு பிராமணனுடைய குணங்கள் எப்படி எப்படி இருக்கும்? பிராமணனுடைய வர்ணத்துல இல்ல பிராமணனுடைய ஜாதியில இல்ல பிராமணனுடைய குலத்துல வரவன் இப்படி இப்படி இருப்பான்னு இங்க சொல்லல. ஒரு பிராமணனுடைய குணங்கள் எத்தகையதாக இருக்கும்? பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். ஸ்வபாவஜம் மறுபடியும் ஸ்வபாவம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இது நகுஷோபாக்கியானத்திலேயே இத்தகைய ஒரு விசாரம்ங்கிறது வருது. நகுஷன் தர்மபுத்திரர் கிட்ட கேட்கிறான், யார பிராமணன்னு சொல்றது அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்கறச்சே, அப்ப பிறப்பால அப்படி சொல்ல முடியாது. தர்மபுத்திரர் சொல்ற பதில் அதுக்கு. ஏன்னா ஒரு தகப்பன் பிராமணன் இல்ல அவனுடைய தகப்பன் முப்பாட்டன் பிராமணன், அதனால இவனும் பிராமணன் அப்படின்னு பிறப்பால அப்படி சொல்லிட முடியாது, குணத்தாலதான் சொல்ல முடியும் அப்படின்னு தன் குடும்பத்தையே சொன்னார். தன் குடும்பத்துல வந்த என்னுடைய சித்தப்பா விதுரரே சதுர்த்த வர்ணத்துல வந்தவர் தான் பிறப்பால. ஆனா அவருடைய ஸ்வபாவத்தால, அவருடைய குணத்தால அவரை நிச்சயமா பிராமணன்னு சொல்ல முடியும் அப்படின்னு தர்மபுத்திரர் நகுஷோபாக்கியானத்துல சொல்லியிருக்கார். அதேதான் இங்க கண்ணபிரான் சொல்றதுமே. இவர்களுடைய ஸ்வபாவத்தால ஒரு பிராமணன்னா அவர்களுக்கு எத்தகைய ஸ்வபாவம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்றார். ஷமஹா, ஷம பொறுமை. முதல்ல பொறுமையா இருப்பார்கள். அது ஒரு முக்கியமான குணம். அமைதி, புலனடக்கம், மன அடக்கம், ஆச்சாரம், சௌச்சம் அப்படிங்கிறது சுத்தி, ஆச்சாரம், பொறுமை, ஞானம், விஞ்ஞானம் அதாவது பகுத்தறிவு. இங்க ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம். ஞானம், விஞ்ஞானம், பகுத்தறிவுன்னு அர்த்தம். ஏன்னா பகுத்து அறிதல், பகுத்தறிவுன்னா பகுத்து அறிதல், எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்து அறியறதுனாலயே ஞானம், விஞ்ஞானம் இதெல்லாமே ஆஸ்திகம், ஆஸ்திகாலா இருப்பா. இவர்கள் எல்லாருடைய குணமுமே இத்தகைய குணம் இருக்கிறவர்களை பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம், இத்தகைய ஸ்வபாவம் இருக்கிறவர்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது க்ஷத்ரியர்கள் எப்படி அப்படிங்கிறது 43வது ஸ்லோகம். சௌரியம் தேஜோ திருதிஹி தாக்ஷ்யம் யுத்தே சாப்ய பலாயனோ தானமீஸ்வர பாவஸ்ச க்ஷாத்ரம் கர்ம ஸ்வபாவஜம். க்ஷத்ரியர்கள் ஒரு காரியத்தை கொடுத்தா பொறுப்பாக நடத்தக்கூடிய சுவாமித்துவம் அவர்கள் இடத்துல இருக்கும். ஒரு காரியத்தை கொடுத்துட்டா பொறுப்பா நடத்துவார்கள். ஏன்னா இதையும் அடிக்கடி சொல்லியிருக்கோம். ரொம்ப சாந்தமே வடிவமா இருக்கக்கூடிய ஒரு தபஸ்விய கூப்பிட்டு, இந்தாடா உனக்கு போலீஸ் உத்தியோகம் கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்தா அவன் செய்வனோ? அவன் அங்கேயும் போய் உட்காந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சுடுவான். உடைய சாத்விகமே சுவாவமா உட்காந்து எங்கேயோ மரத்தடியில உட்காந்து பத்மாசனத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுவாமிய கூப்பிட்டு, சுவாமி உமக்கு நான் போலீஸ் உத்தியோகம் கொடுத்திருக்கேன் வாரம் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு யூனிஃபார்ம் மாட்டி உட்கார வச்சா கூட அவர் அங்கேயும் உட்காந்து என்னுடைய துளசி மாலையை கொஞ்சம் கொண்டு வாயேன் அப்படின்னு கேட்டு அவர் தபஸ் வேணா பண்ணுவாரே தவிர அவர் அங்க உட்காந்து போலீஸ் உத்தியோகம் பார்க்க முடியாது. அதே போல ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ணக்கூடிய க்ஷத்ரியனை நீ சன்னியாசத்துக்கு போ உட்காந்து தபஸ் பண்ணுன்னு அவன் செய்ய மாட்டான். இதத்தான் பகவான்
சொல்லிண்டே இருந்தான் அர்ஜுனனுக்கு. உன்னுடைய ஸ்வபாவம் இது இல்ல அர்ஜுனா அப்படின்னு இதைத்தான் சொல்லிண்டே இருந்தான். ஸ்வபாவம், ஏன்னா அர்ஜுனனுடைய அந்த ஸ்வபாவம் க்ஷாத்திரம் அப்படிங்கிறது க்ஷத்ரியனுடைய ஸ்வபாவம். அந்த க்ஷாத்திரம்ங்கிறது அர்ஜுனன் ஒருவேளை நான் சந்நியாசம் போயிடுறேன் போய் உட்கார்றேன்னு சொன்னாலும் அவனை உட்கார விடாது. அடுத்த க்ஷணம் அந்த துரியோதனன் அன்னைக்கு என்ன அவமானப்படுத்தினான் சபையில அப்படிங்கறது ஒரே ஒரு நிமிஷம் அதை ஞாபகம் வந்தா எடியன் காண்டீபத்தன்னு எடுத்துன்னு கிளம்பிடுவான். அத்தகைய ஸ்வபாவம் க்ஷத்ரியர்களுக்கு இருக்கிறதுனாலதான் பகவான் கண்ணபிரான் நீ போகாதன்னு இவ்வளவு தூரம் தடுத்தான். ஏன்னா அங்க போயிட்டா உன்னால இருக்க முடியாது, ஏன்னா உன்னுடைய ஸ்வபாவம். அததான் இங்க சொல்றா, க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். அவனுடைய ஸ்வபாவம் அவனை கிளப்பி விட்டுரும். அப்படி கிளப்பி விட்டு அவனை போக வச்சிடும். அதனாலேயே அத்தகைய க்ஷத்ரியர்களுக்கான ஸ்வபாவம், எதையும் செய்யக்கூடிய சுவாமித்துவம், எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம். ஏன்னா அவர்கள் தானே அரசியலுக்கு லாயக்கு, அதனால எல்லாரையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம், எதையும் செய்யக்கூடிய ஒரு சுவாமித்துவம் பல பிரகாரமாக இருக்கும். அவர்களுடைய செயல்கள் ராஜதந்திரத்தை கையில எடுப்பார்கள். எப்போ எந்த நாடோட எப்படி கை கோத்துக்கணும், எப்ப கை கோத்துக்க கூடாது, எப்ப கழட்டி விடணும், இத்தகைய ராஜதந்திரங்கள் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். நல்ல தேஜஸ் உடையவர்களாக இருப்பார்கள். சௌரியம், தேஜகா திருதிகி, நல்ல தைரியமாக இருப்பார்கள். ஏன்னா போர்க்களத்துல போனா நிச்சயம் அடிபட்டு ஏதாவது ஆகும்னு தெரிஞ்சாலும் அதை பத்தி கவலையே படமாட்டார்கள். தைரியமா ஆயுதத்தை கையில பிடிப்பார்கள். திருதிகி யுத்தம்ங்கிறது அவர்களுக்கு ஸ்வபாவமாக இருக்கும். இத்தகையவன் க்ஷத்ரியன். இத்தகைய ஸ்வபாவம் யாருக்கு இருக்கோ அவன் க்ஷத்ரியன். துரோணாச்சாரியார் எந்த குலத்துல வந்தார்? பரத்வாஜர் ரிஷியினுடைய பிள்ளை. ஆனா அத்தகைய துரோணாச்சாரியார் இப்ப இவர்களுக்கு எல்லாம் சமானமா நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு வந்து நின்று இருக்காரு இல்லையா? அந்த அத்தகைய ஸ்வபாவம், அந்த ஸ்வபாவத்தை வச்சுதான் அவர்களுடைய வர்ணங்கள் இங்க தீர்மானிக்கப்படுறது. அந்த ஸ்வபாவத்தினாலேயே அவர்கள் செய்யக்கூடிய அந்த க்ஷத்ரியன்கிறது அந்த ஸ்வபாவத்திலேயே அவனுக்கு வந்துடும். அத்தகைய குணம் உடையவர்கள் க்ஷத்ரியர்கள். அடுத்தது வைஷ்யர்களுடைய ஸ்வபாவம். கிருஷிகோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜோ பரிச்சர்யாத்மகம் கர்மா சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜோ. நல்ல வணிகம், தொழில் பண்றதுல நல்ல ஆசை இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். வணிகம் பண்றது, கோரக்ஷணம் செய்வது, கோரக்ஷ்ய வாணிஜ்யம், கோரக்ஷணம் செய்வார்கள், நல்ல தொழில் செய்வார்கள், வியாபாரம் செய்வார்கள், நல்லா உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்ப்பார்கள். அவர்கள் எல்லாம் வணிகர்கள். ஏன்னா அவர்களுக்கு பிசினஸ் மேன் அப்படின்னு சொல்லுவா, இல்ல பிசினஸ் ஆண்டர்பிரனுவர். மேன் உமன் இங்க டிஸ்கிரிமினேஷன்லாம் எதுவும் இல்லை, பொதுவாக சொன்னேன். ஆண்டர்பிரனுவர்ஸ் இவா எல்லாரையுமே வணிக தொழில் ஆசை உடையவர்கள். அது அவர்களுடைய ஸ்வபாவமாக அமைஞ்சிடும். ஸ்வபாவமாகவே எங்க பார்த்தாலும் எப்போதும் இந்த தொழில் பண்ணலாமா, இதுல முதல் போடலாமா, இதுல இது செய்யலாமா அப்படின்னு யோசிப்பார்கள். அத்தகையவர்களுடைய ஸ்வபாவம் வைஷ்யர்கள் அப்படின்னு அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தினால வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம், வைஷ்ய கர்ம ஸ்வபாவஜம். அவர்கள் இத்தகைய காரியங்கள் பண்றவர்களை வைஷ்யர்கள், வைஷ்யர்களுடைய ஸ்வபாவமாக அழைக்கப்படுறது. பரிச்சர்யாத்மகம் கர்மா, சேவா விருத்தி பண்றவர்கள் சதுர்த்தர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறார்கள். ஏறி விழறதுல, நல்ல நிலத்துல போய் விவசாயம் பண்றதுல இதெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். இந்த சேவாவிருத்தி பண்றதுல, சேவாவிருத்தி இன்னைக்குமே பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு ஹாஸ்பிட்டல்னு போய் எடுத்துட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நர்ஸ், அங்க இருக்கக்கூடிய வார்ட் பாய், இவெல்லாம் சேவாவிருத்தி தானே பண்றார்கள், சேவை தானே அது எல்லாமே. அத்தகைய சேவை மனப்பான்மை யார் யாருக்கு இருக்கோ அவர்கள் எல்லாருமே சதுர்த்தர்களாக அவர்களுடைய ஸ்வபாவம் அழைக்கப்படுறது. இன்னொரு ஒரு உண்மையை சொல்றேன். இப்ப ஒரு முதலாளி கீழே இருந்து அவர்கள்ட்ட வேலை செஞ்சு சேவாவிருத்தி பண்ணி அதுக்குன்னு ஒரு கூலி வாங்கிட்டு வரோமே, அவர்கள் எல்லாருமே இந்த வர்ணத்துலதான் வரா. இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், அடியன் உள்பட சொல்லிக்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே சேவாவிருத்தி தான் பண்றோம். சேவாவிருத்தி, ஒருத்தருக்கு கீழே இருந்து வேலை செஞ்சு அதுக்கான வேலைக்கான கூலி வாங்கிட்டு வரோம் இல்லையா? அதனால இவர்கள் எல்லாம் இந்த சேவாவிருத்தி பண்ற மனப்பான்மை, சர்வீஸ் மைண்ட், அவ்வளவுதான். சர்வீஸ் மைண்ட் இருக்கக்கூடிய மனப்பான்மை. என ஒரு விவசாயி அவன் போய் அங்க இந்த சேத்துல போய் கால் வச்சாதான் நம்ம எல்லாரும் இங்க அன்னத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வச்சனமே இருக்கு இல்லையா? அதுதான் சர்வீஸ் மைண்ட், ஜனதா சேவை, அதுதான் ஜனார்தனன் சேவை. அத்தகைய அந்த சர்வீஸ் மைண்ட் உடையவர்கள் யார் யாருக்கு என்னென்ன ஸ்வபாவம் இருக்கோ அந்த சர்வீஸ்
ரெஸ்ட்லெஸ் மைண்ட் சுபாவமாக இருக்கக்கூடியவர்களை நம்ம சதுர்த்தர்கள் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்னு இந்த அவர்களுடைய ஸ்வபாவத்தை சொல்லிட்டு வந்தான் பகவான். ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ சம்சித்திம் லபதே நரஹாக ஸ்வகர்ம நிரத சித்திம் கோகோ யதா பிந்ததி தச்ருணோகோ ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹ. பகவான் இங்க என்ன சொல்றான்? அவரவர்கள் கடமையை சரியா செய்யணும், அவ்வளவுதான் எனக்கு வேணுங்கிற. எந்தெந்த வர்ணங்கள் உன்னுடைய சுபாவமாக இருக்கும், உன்னுடைய கடமையை நீ சரியா செஞ்சாலே போரும். அதை நீ சரியா செஞ்சாலே ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹா, ஸ்வே ஸ்வே கர்மண்யபிரதஹா, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ சரியா செய், அதுவே போரும். ஸ்வகர்ம நிரத சித்திம், அதுவே உனக்கு சித்திய கொடுக்கும், அதுவே உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும். உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய்யறதை விட சந்தோஷம் உனக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி 46வது ஸ்லோகம். யத பிரவிற்த்தி பூதானாம் ஏன சர்வமிதம் தமம் ததம் கோ ஸ்வகர்மணா தமப்யச்ச சித்திம் பிந்ததி மானவகா. கட்டுப்பாடு, இதுக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கா அப்படின்னு நினைக்காம, இல்ல இந்த கட்டுப்பாடு ஏதோ ஒரு சமூக தர்மம் அப்படின்னு நினைச்சிடாம, இது ஈஸ்வரனுடைய ஆணை அப்படின்னு நினைச்சிட்டு செய். யத பிரவிற்த்திர் பூதானாம், என்னுடைய ஆணையாக நினைச்சுக்கோ. ஏன சர்வமிதம் ததங்கோ, எத்தகைய கர்மாவாக வேணாலும் இருக்கட்டுமே, உனக்கு இன்னதுதான் ஒரு வேலை உத்தியோகம்னு நீ ஒத்துட்டேன்னு வச்சுக்கோ. அது எவ்வளவு தாழ்ந்த வேலையாக வேணாலும் இருக்கட்டுமே, உனக்கு இந்த வேலையை நீ ஒத்துட்ட, அதை செஞ்சுட. சரியாதான் செஞ்சுட. செஞ்சேன்னா அதுக்கான பலனை நான் கொடுக்குறேன். ஏன்னா நீ ஸ்ரத்தையா உன் வேலையை சரியா செஞ்ச இல்லையா, அதுவும் என்ன நினைச்சுண்டு, மனசுல கிருஷ்ணான்னு என்ன நினைச்சுண்டு நீ சரியா ஸ்வகர்மணா தமர்பியர்ச்ச, உனக்கு விதிக்கப்பட்ட அந்த கர்மாக்களை நீ சரியா செஞ்ச. அது எவ்வளவு தாழ்ந்த கர்மான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சில பேர்கள் தாழ்ந்த கர்மான்னு சிலதை நினைச்சுப்பா. ஒன்னும் இல்ல, ஒரு உத்தியோகத்துக்கே போறோம், உத்தியோகத்துக்கு போய் நம்மளுடைய ஸ்கில் செட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்பெல்லாம் அந்த வார்த்தை அடிக்கடி உபயோகப்படுறது, ஸ்கில் செட். அது நம்மளுடைய ஸ்கில் செட் வேறையா இருக்கு, நம்ம படிச்சது வேறையா இருக்கு, ஆனா நமக்கு கிடைச்ச உத்தியோகம் வேறையா இருக்கு. நமக்கு இது தேவையே இல்லை, வேண்டவே வேண்டாம்னு நினைக்கிறோம், ஆனா நமக்கு இந்த உத்தியோகம் தான் கிடைச்சிருக்கு, வேற வழி இல்ல, குடும்பத்தை விருத்தி பண்ணி ஆகணும், வேற வழியே இல்ல, உத்தியோகத்தை ஏத்துண்டாச்சு. அடடா இது செய்யறோமேன்னு தலையில அடிச்சுட்டு செஞ்சோம்னா அதுவே விபரீதமா கொண்டு போய் விட்டுட்டோம். அப்படி செய்யாம உனக்கு இது கொடுத்தாச்சா, இதை ஒத்துட்டியா, அதை சரிவர செஞ்சுடு. உன்னால எவ்வளவு கடின உழைப்பு போட முடியுமோ போடு, அதை சரிவர செஞ்சுடு. ஏன்னா ஒரே பிதா ஈஸ்வரன். நல்ல ஈஸ்வரனுடைய ஆக்ஞை அப்படின்னு நீ நினைச்சுக்கோ, ஜெகத் பிதாவுடைய ஆக்ஞை அப்படின்னு நினைச்சுண்டு நீ அதை சரிவர செஞ்சுட்டியாகில் அதுக்கு பிறகு உனக்கு வேண்டியதை நான் செஞ்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற ஒரு அழகு. ஸ்வகர்மணா தமர்பியர்ச்ய சித்திம் பிந்ததி மானவஹா, சித்திம் பிந்ததி மானவஹா. அத்தகையவன் தான் ஒரு பக்குவ நிலை அடைய முடியும். பக்குவம் அடைஞ்சவனுக்கு தான் ஞானம் வரும், ஞானம் வந்தவனுக்கு தான் மோட்சம் அப்படின்னு இருக்கிறதுனால உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யறத சரிவர செய் அப்படின்னு பகவான் சொல்றான். 47வது ஸ்லோகம். ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதஹ ஸ்வபாவ நியதம் கர்மா குர்வன்னாப்னோதி கில்பிஷம் ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ. உன்னுடைய ஸ்வதர்மத்தை நீ சரியா அனுஷ்டி, அது ஒன்னே போர். உனக்கு என்ன ஸ்வதர்மமோ அதை அனுஷ்டி. உன்னுடைய ஸ்வதர்மத்தை விட்டு பரதர்மத்தை எடுத்துக்கணும்னு நினைக்காத. ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் அனுஷ்டிதஹா, பரதர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைக்காத. உதாரணத்துக்கு நம்ம பாரத தேசத்துல பிறந்திருக்கோம், பாரத தேசம் கர்ம பூமி. இத்தகைய கர்ம பூமியில இது விதி, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சில விதிமுறைகள், அந்தந்த விதிப்படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த தேச கட்டுப்பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கறச்சே, இதை பார்த்து
மாத்தி இதை கடைப்பிடிக்காம எங்கேயோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்துட்டு வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சுண்டு அதனால நான் அதைப்படி வாழ போறேன், அதைப்படி நான் கடைப்பிடி போறேன். எவ்வளவு தீர்க்கதரிசியா நம்ம கண்ணன் சொல்லியிருக்கான் இப்ப நடக்கிறதெல்லாம். அதனால உனக்கு விதிக்கப்பட்ட உன்னுடைய தர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு என்னைக்கும் நினைக்காத. ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் அனுஷ்டிதஹா. பரதர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு நினைக்காத. அனுஷ்டிச்சா அந்த நிமிஷம் உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும், ராஜச குணம் போலதான். அந்த நிமிஷம் அனுபவிக்கிறச்சே சந்தோஷமா இருக்கும், பிறகு அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறச்சே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால உனக்கு ஸ்வபாவமான கர்மாக்கள் என்ன விதிக்கப்பட்டிருக்கோ இந்த 4 வர்ணத்துல, அல்லது உனக்கு ஸ்வபாவமான இந்த கர்ம பூமியாகிய பாரத தேசத்தினுடைய விதிமுறைகள், நம்முடைய சாஸ்திரங்கள், நம்முடைய தர்மங்கள், நம்முடைய ரிஷிகள் சொன்ன ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், இதுல என்னென்ன சொல்லியிருக்கோ இதை நீ கடைபிடிக்காம பரதர்மம் கடைபிடிக்கணும்னு நினைக்க கூட நினைக்காத. ஸ்வபாவ நியதம் கர்மா ஸ்வபாவ நியதம் கர்மா குர்வன் நாப்னோதி கில்பிஷம் நாப்னோதி கில்பிஷம்னுட்டா. அப்படி இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருப்பேன் அப்படின்னு நீ அடம் பிடிச்சேனா பாப்னோதி கில்பிஷம், உன்னுடைய பாப செயல்களுக்கு நீயே காரணமாக ஆவாய். அதற்கு பிறகு என்னிடத்துல வந்து கிருப பண்ணுன்னு கேட்காத. உனக்கு நான் இதுதான் விதின்னு நான் சொன்ன பிறகு ஜெகத்பிதாவான நான் உனக்கு இதுதான் விதின்னு என்ன அவ்வளவு கஷ்டமாகவா இருக்கு? சனாதன தர்மம் நன்னாதானே இருக்கு, எவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஏதுவாக இருக்கு. அப்படி இருக்க இதெல்லாம் நான் கடைபிடிக்க மாட்டேன், எங்கேயோ யாரையோ பார்த்துட்டு வந்துட்டேன், அவாழ்படி நான் இருப்பேன் அப்படின்னு நீ அட்டம் பிடிச்சுண்டு கிளம்பினியாகில் கிளம்பு. அப்போ உன் பாப காரியத்துக்கு நீ தான் அனுபவிப்ப. பாப்னோதி கில்பிஷங்கோ. அப்புறம் வந்து உனக்கு கருணையே இல்லையா, கிருப்பையே இல்லையா, உனக்கு கண்ணே இல்லையான்னு என்ன வந்து கேட்காத. அப்படி கெட்ட பாதையில போனது நீதான். இதத்தான் பகவான் துரியோதனனுக்கு சொல்ல போறான். துரியோதனன் கடைசியில அவனுடைய ஹத்தி ஆன பிறகு பீமசேனன் அவன் துரியோதனனுடைய தொடைய உடைச்சு கீழே போட்ட பிறகு துரியோதனன் சொல்ற காரியங்கள், ஏன் என்னை இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்ட, இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு கிருஷ்ணனை குறை சொல்றச்சு. கிருஷ்ணன் இதைதான் சொல்ல போறான், நீ பண்ண பாபத்தினுடைய விளைவு உன்னை இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. அவன் வந்து நான் தான் செஞ்சேன்னு என்ன கை காட்டாத அப்படின்னு கிருஷ்ணன் துரியோதனனை பார்த்து சொல்றதுக்கான ஆதாரம் இந்த ஸ்லோகம் தான். உனக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்னு ஜெகத்பிதாவான நான் ஈஸ்வரனுடைய ஆக்ஞின்னு நீ எப்ப நினைக்காம நீ ஓ இஷ்டத்துக்கு பாஷண்டியா நீ தெரிஞ்சுட்டு அப்புறம் அதனுடைய பலனை அனுபவிக்கிறச்சே நீ தான் பண்ணேன்னு ஜெகத்பிதாவை கை காட்டாத அப்படின்னு பகவான் இங்க ஜாக்கிரதைப்படுத்துறான் இந்த ஸ்லோகத்துல. 48வது ஸ்லோகம். சகஜம் கர்ம கௌந்தேயா சதோஷம் அபி நத்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேண த்ரிவேநாக்னிஹி வவாவ்ருதாக. உனக்குன்னு ஒரு கொள்கை, உனக்குன்னு ஒரு தொழில், உனக்குன்னு ஒரு கடமை அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, அதை கடைப்பிடி. உனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்கோ வாழ்க்கையில. உனக்குன்னு கொள்கைன்னு வேதத்துல சாஸ்திரங்க தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே. சாஸ்திர பிரமாணமாக என்ன கொள்கைகள் உனக்கு சொல்லப்பட்டிருக்கோ அதை உன்னுடைய கொள்கையாக கொள். உனக்குன்னு ஒரு தொழில் ஏற்படுத்திக்கோ, உனக்குன்னு ஒரு கடமையை ஏற்படுத்திக்கோ, அதை கடைப்பிடி, அதை சரிவர கடைப்பிடி. உனக்குன்னு ஒரு குடும்பம் அமைச்சுக்கோ, சந்தோஷமாயிரு. எவ்வளவு அழகா பகவான் நம்மள சொல்றான். உனக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்படுத்திக்கோ, அதுல சந்தோஷமாயிரு. நீ சந்தோஷமா கர்மயோகத்துல இரு, அதுதான் எனக்கும் விருப்பம். உன்னுடைய மனைவி மக்களோட சிரிச்சு பழகு, நன்னா பேசு, சுக துக்கங்கள் அவர்களோட சமமா நீயும் ஷேர் பண்ணிட்டு அனுபவி. எல்லாம் செய். இந்த லௌகீகத்துல என்னென்ன நடக்கிறதோ எல்லாம் செய். உனக்கு பிடிச்ச வேலையை செய், எல்லாம் செய். ஆனா என்ன மறக்காத. அதுதான் முக்கியம். ஒரு கர்ம யோகியினுடைய முக்கியம் அது. கிருஷ்ணனை மறக்க கூடாது. நம்ம எது செஞ்சாலும் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு நம்ம முடிக்கிறதுல ஒரு அழகு இருக்கணும். அதனால எடுத்துட்ட கர்மாவை சரிவர செய். என்ன கர்மாவை நீ எடுத்துக்கிறியோ அதை சரிவர செய். இதை நான் ஏன் செய்யணும்னு நிந்த பண்ணிட்டே செய்யாத. கர்மாவை நிந்த பண்ணிட்டு செஞ்சா அதுக்கு பலன் கிடையாது. அது எத்தகைய கர்மாவாக இருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் சந்தோஷமா செய். உனக்கு இது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு சந்தோஷமா செய். நான் ஏன் இதை செய்யணும்னு ஈகோ எல்லாம் கொண்டு வராத. உனக்கு எந்த கர்மா உனக்கு கிடைச்சாலும் அது ஜெகத்பிதாவினுடைய ஆணையினே நினைச்சுட்டு சந்தோஷமாக செய் அப்படின்னு பாஷ்யக்காரர் சொல்றார். ஜெகத்பிதாவினுடைய ஆணை இதுன்னு நினைச்சுக்கோ. நினைச்சுட்டு உனக்கு ஏற்படுத்தின கர்மாவை சரிவர செய், சந்தோஷமா செய். அத்தகைய கர்மால எந்த தோஷமும் பாராட்டாத செய்முறைகளை சரியா கடைபிடித்தாலேயே உனக்கு கிருஷ்ணன் நீ எங்கன்னு அவை தேடிட்டு ஓடிட்டு வருவான்டா.
நீ எதுக்கு அவனை தேடிட்டு போகணும்? இத்தகைய கர்மாக்களை சரியா செஞ்சுட்டே இரு, கிருஷ்ணனே உன்னை தேடிட்டு ஓடி வருவான் அப்படின்னு சொல்றார். 49வது ஸ்லோகம். அசக்த புத்திஹி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம் பரமாக சந்நியாசே நாதிகச்சதி. இதெல்லாம் பண்ணு, நீதான் சன்னியாசின்னுட்ட. அர்ஜுனனுடைய கேள்விக்கு இங்க பதில். அர்ஜுனன் எது சந்நியாச லட்சணம்னு கேட்டான் இல்லையா? அவன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு தூரம் பகவான் சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு குணங்களையும் சொல்லிட்டு வந்து அந்த குணங்களுடைய செயல்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்து வர்ணங்களுடைய விஷயங்கள் அவர்களுடைய சுபாவத்தை சொல்லிட்டு வந்து உனக்கு விதிக்கப்பட்ட கடமை, நீ என்ன தொழில் ஒத்துண்டியோ, நீ என்ன கர்மா செய்யறியோ அதை சரிவர செய். அது நீ செஞ்சுட்டே வந்தா, முகம் கோணாம நீ பண்ணக்கூடிய கடமைகளை செஞ்சுட்டே வந்தா அதுதான் சந்நியாசம். இனி தனியா நீ சந்நியாசம்னு ஒண்ணு கிளம்பி போக வேண்டியது இல்ல. அசக்த புத்திஹி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹா நைஷ்கர்மிய சித்திம். நைஷ்கர்மிய சித்தியம் நம் கடமைகளை நம்ம சரியா செஞ்சாலே நைஷ்கர்மிய சித்தி நமக்கு ஏற்பட்டு, ஏன்னா நம்ம கிருஷ்ணார்ப்பணமாக கர்மயோகியாக நம்ம இருக்கிறதுனால நம்ம பண்ற கடமைகளை நம்ம முகம் கோணாம நம்ம சரியா செஞ்சாலேயே பரமாம் சந்நியாசே நாதிகச்சதி. அதுதான் சந்நியாசம். இனி தனியா ஒண்ணு சந்நியாசம்னு நீ வாங்கிக்கணுங்கிற அவசியம் இல்ல, அதுவே சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டார். சந்நியாசி யாரு அப்படிங்கிற கேள்விக்கு இங்க பதில் வந்தாச்சு. அடுத்தது 50வது ஸ்லோகத்துல இருந்து வேற ஒரு டாபிக் ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணன். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே யே சமாசே நைவ கௌந்தேயா நிஷ்டா ஞானஸ்ய யா பராகா. அப்படி நைஷ்கர்மிய சித்தியோட கூட உடைய ஒரு ஞானி அவன் எப்படி தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சு கொள்றான் அப்படிங்கறத இங்க பகவான் சொல்றான். சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா. சித்திம் பிராப்தோ யதா பிரம்மா. இத்தகைய நைஷ்கர்மிய சித்திங்கிறது யாருக்கு வரும்? தன்னுடைய கடமைகளை சரிவர செய்யறவனுக்கு. தன்னுடைய கடமைகளை சரிவர செஞ்சுட்டு அவனுக்கு கிருஷ்ணனை தெரியாம போனா அது வேற. அவனுக்கு ஆச்சாரியன் கிருபையால கிருஷ்ணனுடைய நாமமும் அவன் வாயில இருந்து அவன் பண்ற கடமையும் அவன் சரியா பண்ணி நைஷ்கர்மிய சித்தி உடைய ஒருவனுக்கு அவன் எப்படி அத்தகைய ஒரு ஞானஸ்தன். சபாசே நைவ கௌந்தேயா நிஷ்டா ஞானஸ்ய யா பராகா. அத்தகைய ஞானஸ்தன் என்னை எப்படி தெரிஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது, என் ஸ்வரூபத்தை அவன் எப்படி பாக்குறான் அப்படிங்கிறது, அவனுடைய குணங்கள். அத்தகைய பிரம்மபூதன் அப்படின்னு பெயர். அவனுடைய குணங்கள் என்ன அப்படிங்கறத 51வது ஸ்லோகத்திலிருந்து சொல்றார். புத்யா விபுத்யா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யசக சப்தாதீன் விஷயாம் த்யக்த்வா ராகத்வேஷௌ வியுதஸ்யசக. அத்தகையவன் எப்படி இருப்பான்? தன்னுடைய கடமைகளை சரிவர செஞ்சு எல்லாம் பகவதார்ப்பணமாக செய்யக்கூடிய ஒரு கர்மயோகி. அத்தகைய கர்மயோகி முதல்ல சாத்விகனா இருப்பான். அப்படி சாத்விகனான அந்த கர்மயோகி எல்லாத்தையும் சமபுத்தியோட பார்ப்பான். எதுலயும் அவனுக்கு ராகத்வேஷம் இருக்காது. ராகத்வேஷோ வியதுஸ்யச. எதுலயும் ராகத்வேஷம் பார்க்காம எல்லாத்தையும் சமபுத்தியோட பார்க்கக்கூடிய ஒரு தைரியவானாக இருப்பான். தைரியமா இருப்பான். யாராவது ஏதாவது சொன்னா கூட இவ என்ன சொல்லிட்டாளேன்னு ஓன்னு ஒப்பாரி வைக்க மாட்டான். கண்ணுல தண்ணி எல்லாம் வந்துடாது. சொன்னா சொல்லிட்டு போகட்டும்னு சொல்லி தன்னுடைய கொள்கையில அவன் தைரியமா இருப்பான். என்னுடைய கொள்கை எனக்கு என்னுடைய ஜெகத்பிதா இததான் விதிச்சான் அப்படின்னு சொல்றதுல கூட தைரியமா இருப்பான். நல்ல புத்தி சுவாதீனத்தோட நடந்துப்பான். புத்தியா விசுத்தியா, நல்ல சுத்தியோட கூட இருப்பான். சரீர சுத்தி மன சுத்தி எல்லாம் இருக்கும். அத்தகையவன் என்ன தெரிஞ்சின்றவன் அர்த்தம். ஏன்னா ஜெகத்பிதா கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் அடையிற நாள் உன்னதமான நாள். இது எல்லாம் என்ன தாத்காலிகம், இங்க ஏதோ நம்ம ஆடின்னு இருக்கோம். அவன் எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நான் பகவதார்ப்பணமாகவே நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற புத்தி கூர்மையோட இருக்கிறதுனாலயே அவனுக்கு ராகத்வேஷம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அடுத்து 52வது ஸ்லோகம். விவிக்த சேவி லத்வாஷி யதவாக்
காய மானசஹாகா தியான யோக பரோ நித்யம் கோ கோ வைராகியம் சமுபாஸ்ரிதா. நல்ல வைராகியா இருப்பான், தியான யோகத்துல இருப்பான். தியான யோகம்னா ஏதோ அபியாசம் பண்ணிட்டு உட்காருவான்னு இல்ல, தியான யோகம்னா எப்போதும் கிருஷ்ண தியானத்திலேயே இருப்பான். அத்தகைய வைராகி நல்ல விவேகனா இருப்பான். எப்படி எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியும். விவேகத்தோட கூட நடந்துப்பான். எல்லாரையுமே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துவான். ஏதோ சின்ன குழந்தைன்னா சின்ன குழந்தை தானே டாய் டூயின்னு அதட்டி உறுத்திண்டு அப்படிலாம் பண்ணாம, இல்ல வேற ஏதாவது ரீதியில இவன் நீ தாழ்ந்தவன் தானே நான் உயர்ந்தவன் தானேன்னு பார்க்காம, இல்ல ஸ்திரீ புருஷன்கிற பேதம் எல்லாம் பார்த்துட்டு அப்படிலாம் இல்லாம எல்லாரிடத்திலயும் சமமாக பழகிண்டு நல்ல விவேகத்தோட கூட நடந்துப்பான். அத்தகையவன் சமபுத்தியோட கூடவும் இருப்பான். வைராக்கிய சம்பன்னனாக இருப்பான். 53வது ஸ்லோகம். அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் பரிகிரகம் விமுச்ய நிர்மம சாந்தோ கோ கோ பிரம்ம பூயாய கல்பதே ஏ பிரம்ம பூயாய கல்பதே. தன்னுடைய அகங்காரம், அவனுடைய பலம், அகங்காரம் என்ன போல உண்டாங்கிற அந்த ஈகோ ஆணவம் அதெல்லாம் இல்லாம, பலம் என்ன போல ஒரு பலவான் உண்டா, நான் பலசாலி, அதனால பாக்குறவாளெல்லாம் போட்டு ஒரு அடி அந்த மாதிரி இல்லாம அகங்காரம் பலம் தர்ப்பம் வீண் டம்பம் அடிச்சுக்கிறது, எல்லாம் நான் தான் தர்ப்பம் ஒரு டம்பம் அடிச்சுக்கிறது. காமம் குரோதம், காமம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆசை இல்ல ஒரு விதமான லஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். குரோதம் எதை பார்த்தாலும் சொல்லு புள்ளுன்னு உழற மாதிரியான குரோதம். இது எல்லாமே பரிகிரகம், இது எல்லாத்தையும் விட்டுடுவான். இதெல்லாம் அவனுக்கு போயாச்சுன்னு அர்த்தம். இதெல்லாம் போகி விமுச்சிய நிர்மம சாந்தோ, சாந்தி எப்போதும் ஒரு பிரசன்னத்தை ஒரு சாந்தி அவனுடைய முகத்துல இருக்கும். பிரம்ம பூயாய கல்பதே ஏ பிரம்ம பூயாய கல்பதே. அவன் எப்போதும் பிரம்ம தியானத்துல, எப்போதும் கிருஷ்ண ஸ்மரணத்துல, நம்ம என்ன உபாசனையோ நமக்கு கிருஷ்ணனோ ராமனோ நாராயணனோ, நம்ம என்ன மூர்த்திய நாம ரூபமாகவோ இல்ல என்ன ரூபமயமாகவோ இல்ல அர்ச்சாமூர்த்தியாக நம்ம லட்சுமி நரசிம்மனையோ இல்ல பார்த்த சாரதியோ பார்த்தன் பள்ளியையோ வைத்தமானிதியோ நம்ம எந்த ரீதியா நம்ம கிருஷ்ணனை உபாசிக்கிறோமோ அத்தகைய கிருஷ்ணனை மனசுல எப்போதும் தியானம் பண்ணுவனாக பிரம்மபூதனாக பிரம்ம தியானத்திலேயே இருப்பான். அத்தகையவனதான் ஞானி அப்படின்னு சொல்ல முடியும். அவன் தான் ஞானி. எல்லாத்தையும் சமதிருஷ்டியோட பார்த்து இந்த எல்லா குணங்கள் என்னென்னலாம் இந்த 17 அத்தியாயத்துல சொல்லிட்டு வந்தாரோ அதெல்லாம் ஒரு கன்சாலிடேஷன் போல சொல்லி இதெல்லாம் கடந்தவன் ஞானியாக அழைக்கப்படுறான். 54வது ஸ்லோகம். பிரம்ம பூதஹ பிரசன்னாத்மா ந சோசதி ந காங்க்ஷதி சம சர்வேஷு பூதேஷு கோ கோ மத்பக்திம் லபதே பராம் மத்பக்திம் லபதே பராம். அத்தகைய ஞானி ஆயிட்டானா பின் அவன் என்னப்பா பண்ணுவான்? ஏன்னா இதெல்லாம் கடந்தாச்சுன்னா அவன் ஞானி. சரி, ஞானி என்ன பண்ணிடுவான்? ஹிமாலயத்துக்கு போயிடுவானா, தபசுக்கு போயிடுவானா அப்படின்னா இல்ல, ஏதோ ஒரு நிர்குண பிரம்மம் அப்படின்னு, என்ன பிரம்ம பூதாய கல்பத்தேன்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொல்லிட்டார் இல்லையா. பிரம்ம ஜானம்னா என்ன? ஏதோ ஒரு நிர்குண பிரம்மம், அரூபமாய் அலாபமாய் அக்ஷரமாய்ன்னு அப்பிரமேயமாய் அப்படின்னு போய் உட்காந்துருவானோ, உட்காந்து தியானத்துல உட்காந்து அது நிர்குண பிரம்மம் கிருஷ்ணன் ராமன் எந்த நாமமும் எடுக்காம ஏதோ ஒண்ணு பிரம்மம் 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 நிர்குண பிரம்மம் அப்படின்னு போய் உட்காந்துருவானோ அப்படின்னா மத்பக்திம் லபதே பரம். மத்பக்தி என்னிடத்துல பக்தி பண்ணுவான். அவ்வளவு வசதி கிருஷ்ணாவதாரம். அதனால கிருஷ்ணன் சொல்லிக்கிறான், அப்படி மார்பு தட்டி சொல்லிக்கிறான், சம சர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லபதே பரம். மத்பக்திம் லபதே பரம். அத்தகைய ஞானி என்ன பக்தி பண்ணுவான்? ஞானீச்ச பரத ரிஷபா அப்படின்னு பூர்வ அத்தியாயத்துல சொன்னார் இல்லையா. ஏதோ ஆர்த்தன் ஜிக்ஞாசன் இவர்கள்லாம் என்ன பக்தி பண்றார்கள் அப்படின்னு மட்டும் நினைக்காத. ஆர்த்த பக்தன்னா நல்ல கஷ்டத்துல பக்தி பண்றவன். எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுது, நான் எங்க போய் நிப்பேன்? கிருஷ்ணான்னு கூப்பிடுறேன் அப்படின்னு பாண்டவர்களே ஆர்த்த பக்தர்கள் தான். ஏன்னா அவர்கள் கஷ்டத்தினாலதான் கிருஷ்ண பக்தின்னு சொல்லிட முடியாது பாண்டவர்களை. இருந்தாலும் கஷ்டத்திலையும் கிருஷ்ணனை மறக்காம கிருஷ்ணனிடத்திலேயே பக்தி பண்ணவர்கள். அதனால கஷ்டத்திலையும் பகவானையே பக்தி பண்றவர்கள் ஆர்த்த பக்தர்கள். காம அர்த்த லாபங்கள் கருதி பக்தி பண்றவர்கள். எனக்கு இது வேணும், இந்த இத்தகைய சொத்து வேணும், இவ்வளவு பைசா வேணும், தனம் வேணும், ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், இப்படி தன்னுடைய இச்சைக்காக
நம்ம சந்தோஷமா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலாபிஷந்திக்காக பக்தி பண்றவர்கள் அவர்கள் ஒரு ரகம். ஜிக்ஞாசு நல்ல சாஸ்திர விசாரங்கள் பண்ணி அத்தகைய நிர்குண பிரம்மத்தை அனுபவிக்கிறவர்கள் அவர்கள் ஒரு விதமான பக்தர்கள். ஞானீச்ச பரதரிஷபா அப்படின்னு சொல்றச்சேதான் ஞானிகள், ஞானீச்ச பரதரிஷபா. ஏதோ இவர்கள்லாம் பக்தி பண்றதுங்கிறது யதார்த்தம் தான். ஏதோ கஷ்டத்துல கிருஷ்ணநாமத்தை கூப்பிடுறதுங்கிறது ஒரு யதார்த்தம். இல்ல நமக்கு ஏதாவது பலன் வேணும்னா கிருஷ்ணனை கூப்பிடுறதுங்கிறது ஒரு யதார்த்தம். ஆனால் எல்லாம் கடந்து, முற்றும் கடந்து சுகபிரம்ம ரிஷிய போல அவர் அத்தகைய ஆழ்ந்த பிரம்ம நிஷ்டையில இருந்தும், ஆனா சுகர் ராச பஞ்சாத்தியாயிய அவ்வளவு ரசிச்சு பரீட்சித்துக்கு சொல்றார். ராசக்கிரீடை எப்படி கண்ணன் பண்ணான் அப்படின்னு அத்தகைய சுகர் அவர பிரம்மச்சரிய சிரேஷ்டர். அத்தகைய சுகர் பகவானுடைய ராச பஞ்சாத்தியாயிய பரீட்சித்துக்கிட்ட அவ்வளவு ரசிச்சு சொல்லுவாராகில் அதுதான் ஞானீச்ச பரதரிஷபா. இவர்கள்லாம் பக்தி பண்றார்கள்ங்கிறது வேற. ஏன்னா அவர்களுடைய கம்பல்ஷன்னால பக்தி பண்றான்னு சொல்லி. ஆனால் ஞானிகளுக்கு என்ன வேண்டி இருக்கு? சுக்கரை போலவோ இல்ல ஜடபரதரை போலவோ அத்தகைய ஞானிகளுக்கு என்ன வேண்டி இருக்கு? ஆனா அத்தகைய ஞானிகள் என்ன பக்தி பண்றார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பெருமை. கண்ணபிரான் மார்படிச்சு சொல்லிக்கிறான், ஞானீச்ச பரதரிஷபா, ஞானிகள் கூட என்ன பக்தி பண்றார்கள் பார். ஏன்னா நான் ஞானி ஆயிட்டேன், நான் நிர்குண பிரம்மத்துல போய் உட்கார்றேன்னு இல்லாம அத்தகைய ஞானிகள் கூட கண்ணனை தான் அனுபவிக்க விரும்புறார்கள் அப்படின்னு அவ்வளவு உயர்ந்த பரிபூர்ண அவதாரம் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவதாரத்தினால இவன் சொல்றான் அத்தகைய பிரம்மபூதன் அவன் என்ன பண்றான்? மத் பக்திம் லபதே பராம், என்ன பக்தி பண்றான் அதுலதான் அவனுக்கு சந்தோஷம். கிருஷ்ணனை பக்தி பண்றதுனால ஞானி அப்படின்னு ஒரு பட்சம், அந்த ஞானி கூட கிருஷ்ணனை தான் பக்தி பண்றான் அப்படிங்கிறது இன்னொரு பட்சம் அப்படின்னு சொல்லி 55வது ஸ்லோகம். பக்தியா மாமபி ஜானாதி யாவான் யாஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். பக்தி தொண்டால மட்டும்தான் என்ன அடைய முடியும் அப்படிங்கிறான். பக்தியா மாமபிஜானாதி, யாரு ஒருத்தன் எந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது தான் ஒரு பக்தி. நம்ம பகவான் மேல நம்ம வச்சிருக்க கூடிய பக்திங்கிறது எப்படி இருக்கும்? பக்தினா என்ன? அது கருப்பா சிகப்பா? அது எப்படின்னா ஒரு தாயார் ஒரு புத்திரன் இடத்துலயோ ஒரு கன்னிகையின் இடத்துலயோ வச்சிருக்கும் ஒரு அன்புக்கு தான் நம்ம வாத்சல்யம் அப்படின்னு சொல்றோம். கணவன் மனைவியின் இடத்துலயோ அல்லது மனைவி கணவன் இடத்துலயோ வச்சிருக்கிற அன்புக்கு காதல் அப்படின்னு சொல்றோம். அதே போலதான் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல வச்சிருக்கிறதுக்கு நட்புன்னு சொல்றோமா? நம்முடைய ஒரு பக்தன் பகவான் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு அல்லது பகவான் பக்தன் மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்புக்கு தான் பக்தி அப்படின்னு பெயர். அந்த பக்தியால மட்டும்தான் என்ன அடைய முடியும்? பக்தியா மாமபிஜானாதி யாவன் யஸ்சாஸ்மி தத்வதஹ தத்வதஹ. அது அப்படியே அந்த பக்தியால மட்டுமே அடைய முடியும். கர்மயோகம் சொல்லி இல்ல கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம்னு தானே மூணா பிரியறது பகவத்கீதை. இத்தனை நேரம் கர்மயோகம் சொல்லி இப்ப பக்தி யோகத்துல சொல்லி அடுத்தது ஞான யோகம் இன்னொரு பார்ட்டா வருது இதே அத்தியாயத்திலேயே. இப்ப அந்த பக்தியில கொண்டு வந்து இங்க முடிக்கிறார். ததோ மாம் தத்வதோ ஞாத்வா விஷதே ததனந்தரம். எப்ப பக்தியால என்ன முழுசா என்னையே உணர்ந்து என்னையே ஸ்மரிச்சு என்னிடத்திலேயே பக்தி செய்யறவனுக்கு விஷதே ததனந்தரம், அனந்தரம் அதுக்கு பின்னாடி இனி அவன் இந்த சம்சார பூமியில வந்து ஜீவிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவன் என்னிடத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி பகவான் 55வது அத்தியாயத்துல சொல்லி முடிக்கிறான். இனி 56வது இன்னும் இருக்கு. அத்தியாயம் இன்னும் பூர்த்தி ஆயிடல, 78 ஸ்லோகங்கள் இருக்கு. இன்னைக்கு 55ஓட நம்ம முடிச்சுப்போம். இனி முக்கியமான சரணாகதி கட்டம். இனி சரணாகதியோட கீதா சாஸ்திரம் முடியறது. அடுத்த வாரம் சனிக்கிழமை கீதா சாஸ்திரத்தை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். அடியே அடியேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, திருப்தியா இருந்தது. கீதை கேட்கும் போதே ஒரு மனசு அமைதியா இருக்கு. சந்தோஷம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரொம்ப நல்லா சாதிச்சிருக்கோம். அருமையா சொன்னோம்.
மாமி ஒரு டவுட். அடியேன் அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜா. ராமானுஜாய நமக. இந்த அடியேன் சொல்லுங்க. 41வது ஸ்லோகத்துல தமிழ்ல சொன்னீங்க இல்லையா, வேதியர், வேந்தர், வணிகர், இன்னொன்னு என்னங்க சுவாமி? வேளாளர். வேளாளர். அடியேன் தன்யோஸ்மி. அடியேன் மாமி தன்யஸ்மி சுவாமி. ரொம்ப அழகா அந்த வர்ணாசிரமத்தை ரொம்ப விவரமா ரொம்ப அழகா சொன்ன, ரொம்ப அழகா சாதிச்சு. யார் யார் என்னென்ன பண்ணோம், அதே சமயத்துல அது கத்தி மேல உட்கார்ந்த மாதிரி நீங்க அதை சொன்னது ரொம்ப 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 பாக்கியமா இருந்தது. அவ்வளவு அழகா நிறைய அந்த கல்யாணம் இதெல்லாமும் நீங்க சாதிச்சது அவ்வளவு அருமை. எல்லாருக்கும் அது சேர வேண்டிய பாயிண்ட் அது. ஏன்னா இந்த கல்யாணம் நம்ம எல்லாம் பார்த்ததுல இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க அவ்வளோ அருமையா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. தன்யோஸ் நேடியன் திருவடிக்கு பல்லாண்டுமா. ரொம்ப அழகா ஆச்சாரியா திருவடிகளுக்கு பல்லாண்டு. நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். கீதையை எத்தனை தடவை கேட்டாலும் எத்தனை பேர்கிட்ட கேட்டாலும் அப்போதைக்கு அப்போதைய நாராமுதன்கிற மாதிரி தான் இருக்கும். அது அவ்வளவு நல்லா இருந்தது. அடியேன்மா ஒரு சிறிய சந்தேகம். அடியேன் சொல்லுங்க. இல்ல இந்த அவாவா வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லும்போது அவாவா வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி தொழில் பண்ணணுமா? எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் உள்ளதுல. இல்ல அவளுடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணுமா? ஏன்னா சில வர்ணத்துல இருக்கும்போது வர்ணம் வேறமா இருக்கு, சுபாவம் வேறமா இருக்கு இல்லையா? நீங்க துரோணாச்சாரியர் எக்ஸாம்பிள் சொன்னீங்க. அது எப்படி அதை சொல்றா? அதுல துவாபர யுகத்திலேயே வர்ணங்கள் கலந்துடுத்து. அதுதான் உண்மை. இந்த தர்மபுத்திரரே சொல்லிட்டார். ஏன்னா அதனாலதான் துரோணருடைய சுபாவம் அங்க மாறிடுது. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வர்ணம்ங்கிறது இப்ப நம்ம கடைபிடிக்கிறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலயும் கலப்புகள்ங்கிறது ஏற்பட்டுடுது இல்லையா? இதை பெரும்பாலும் நம்மளுடைய ரிஷிகளே இதை எதிர்பார்த்தாதான் கலியில இப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்த்தா. கிருத்தயுகத்துல பெரும்பாலும் எல்லாரும் வைதீகர்களா தான் இருந்திருக்கா. திரேதாயுக துவாபர யுகத்துலதான் எல்லாருமே கொஞ்சம் இந்த ரஜோகுணம் வந்ததுனால அப்படி ஆச்சு. இங்க கலிங்கிறதே தாமச யுகம். தாமச யுகம்ல இப்படி எல்லாமே கலக்கும்ங்கிறது எதிர்பார்க்கப்பட்டது. இப்ப நம்ம வர்ணம்னு சொல்லி நம்ம குலத்தை சொல்லி நம்ம பேசினா கூட அந்த இதுதான் நம் குலமான்னு கூட யோசிக்கிற அளவுக்கு இப்ப இருக்கு நிலைமை. ஏன்னா இப்ப அந்த மாதிரி அந்த அளவுக்கு கலப்பணம்ங்கிறது வந்துடுது இல்லையா? அதனால நம்ம ஸ்வபாவம் எதுவோ நம்ம அதை தெரிஞ்சுக்க வேண்டிதான். நமக்கு இது பிடிச்சிருக்குன்னா சரி நம்ம இந்த வர்ணத்தை படி நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அதுதான் சுலபமா சொல்லணும்னா நமக்கு எது தொழில் நம்ம ஒண்ணு எடுத்துட்டோம்னா கடைபிடிச்சது தேர்ந்தெடுத்துட்டோம்னா அதை அப்படியே ஸ்ரத்தையா செய்யறது நல்லது. அது எந்த தொழிலாக இருந்தாலும். ஸ்ரீமதி ராமானுஜா. தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய. தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் பகவத்கீதை ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அடியேன் தன்யோஸ்மி ஸ்ரீமதே ராமானுஜாய. பகவத்கீதை முடிய போறதே இருக்கு மாமி. ரொம்ப நன்னா எல்லா வியாக்கியானமும் ரொம்ப நன்னா இருந்தது. 3 யோகங்கள், 3 குணங்கள், மனுஷா இப்ப இருக்கிற காலகட்டம் எல்லாமே ரொம்ப நன்னா விவரமா சொன்னேன். கீதை முடிய போறதே இருக்கு. கிருஷ்ணா. கீதை இப்ப முடியறது. ஆனா மேல பாரத யுத்தம் ஆரம்பிக்கணும். மகாபாரதம். ஓகே ஓகே. ஆமா ஆமா. ரொம்ப அழகா பாயிண்ட் பை பாயிண்ட் இல்லாம அழகா பாயிண்ட் எடுத்துன்னு வந்து சூப்பரா சொல்லு. அது ரொம்ப நாங்க சாய்க்கிறோம். ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அடியேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு கீதை மட்டும் இன்னொரு தடவை கேட்கணும் போல இருக்கும். அடியேன் தனியா போட்டு யூடியூப்ல இருக்குல்ல, கண்டிப்பா கேட்கணும் இன்னொரு தடவை. அடியேன்
அடியேன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பூர்த்தி பண்ணிக்கலாமா? அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.